மாலை நேரத்தில் எங்களுக்குள் நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறதோ அதற்கு எங்களை அர்ப்பணித்து விடுகிறோம். இந்த வருஷ இறுதியில் உம்முடைய சன்னிதானத்தில் இந்த வாலிபு பிள்ளைங்களை கூட்டி சேர்க்கும்படி நீர் என்ன திட்டத்தோடு எங்களை கொண்டு வந்தீரோ, எங்களுக்குள் நீர் என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறீரோ, நீர் செய்ய விரும்புகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ, இந்த கூட்டத்தினுடைய உம்முடைய முகாந்திரத்தை நீர் நிறைவேற்றும். உம்முடைய திருவுள்ள சித்தத்தை எங்கள் நடுவில் நிறைவேற்றும். இந்த இருதயத்தில் இப்போ நாங்கள் கூடியிருக்கிறனுடைய அந்த நோக்கத்தை எங்கள் நடுவில் நீர் நிறைவேற்றும். மொத்த ஆளுகையும் உம்முடைய கரத்தில் மட்டும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உபாகமம் 32 7ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 32:7 வாசிப்போம். நல்ல சத்தமா முதல்ல இருந்து தமிழ்மாரிலும் சேர்ந்து. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு. ஏசாயா, இதில் ஒரு விரல் வச்சுக்கோங்க, இதில் ஒரு விரல் வச்சுக்கோங்க. ஏசாயா 46:9. ஏசாயா 46:9, 853ஆம் பக்கம், 853, பேஜ் நம்பர் 853. எடுத்தீங்களா? ஆனால் பக்கத்தில் பார்த்து வாசிங்க, பக்கத்தில் காட்டுங்க, யாரும் இல்லைன்னு எடுக்கலாம், காட்டு வாசிங்க. 46:9. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமில்லை. அல்லேலூயா. சார் பைபிள் வச்சுருங்க அப்படியே. இந்த வசனத்தை நான் எத்தனையோ நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த உபாகமம் 32:7 இருக்குல்ல, 32, அதை எத்தனையோ நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நம்ம எத்தனையோ முறை வருஷ இறுதியில் நம்ம இதை தியானிக்கிறது உண்டு. இது எதுக்கு தியானிச்சிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா, நம்ம கடந்து வந்த நம்ம பாதை, நம்ம வாழ்க்கை, அல்லது இந்த வருஷத்தின் நாட்கள், இவைகளெல்லாம் எண்ணி, நம்முடைய ஆரம்பத்தை எண்ணி, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறத நம்ம நினைத்து தேவனுக்கு என்ன செலுத்துவோம்? நன்றி செலுத்தும்படி இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பிரசங்கங்களை கேட்டிருக்கோம், நானும் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இப்போது நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ண நான் வரலை, நான் பிரசங்கம் பண்ண போகிறதும் இல்லை. ஏன்னா நீங்கள் கேட்காத பிரசங்கமா, நீங்கள் கேட்காத பிரசங்கமா, உண்மையா இல்லையா? எவ்வளோ விதவிதமான பிரசங்கங்களை கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டிய பிரசங்கம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே வந்துக்கிட்டு இருக்கிறத நான் நல்லா உணர்றேன். இன்னைக்கு காலையில் கூட 2nd and 3rd சர்வீஸில் ஆண்டவர் உங்களோடு பலமாக இடைப்பட்டதை ஆவியில் நான் உணர முடிஞ்சது. நான் பொதுவான ஒரு பிரசங்கத்தை கொண்டு வந்த ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பிரசங்கத்தை மாற்றினார் இன்னைக்கு. அப்போ பிரசங்கங்கள், செய்திகள், இதை நம்ம எல்லாருமே நிறைய கேட்டிருக்கோம். எவ்வளோ கேட்டிருக்கோம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நிறைய கேட்டிருக்கோம். அப்போ அதோட ஒன்றா பண்ணி உங்களை அனுப்பணும்னு சொல்லி என்னையும் உங்களையும் கர்த்தர் இப்போ கொண்டு வரலை. நானும் பிரசங்கம் பண்ணுறதுக்காக வரலை. ஜஸ்ட் ஐ வாண்ட் ஷேர் வித் யூ. சில காரியத்தை என் மனதில் தேவன் என்ன பலமான பாரத்தை என் இருதயத்தில் தேவன் வைத்ததை அப்படியே உங்கள் இருதயத்தில், உங்கள் மனதில் அதை கொஞ்சம் போடணும், கொஞ்சம் உங்கள்கிட்ட இறக்கி வைக்கணும், ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை இதே இந்த காரியத்தை பெரிய ஆட்கள், அதாவது உங்கள் பேரண்ட்,
அவங்ககிட்ட நான் சொல்லலான்னு நினச்சேன், அவங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு, சபையாற்ற இது எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணோம்னா அந்த டைமில் ஆன் த ஸ்பாட்டில் வாய்ஸில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். எதில்? சத்தத்தில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் இதுக்கான ரிசல்ட்டை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி. அவங்க இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு லைஃபுக்குள்ளே வந்து முடிஞ்சிடுச்சு. அதில் அவங்ககிட்ட இதனுடைய பூரண ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. ஆன் த ஸ்பாட்டில் வாய்ஸில் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடைமுறை வாழ்க்கையில் தேவன் இதை எப்படி எதிர்பார்க்குறாரோ அந்த ரிசல்ட்டு அவங்ககிட்ட இருந்து நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. அதை நான் அவங்ககிட்டயும் சொல்லுவேன். இங்கே உட்காந்துருக்காங்க ஒரு சிலர். ஆனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணா, உங்ககிட்ட நான் இறக்கி வச்சா, இப்போ இந்த இடத்துல ஆன் த ஸ்பாட்டில் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் நிச்சயமாக இது உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். இந்த நேரத்தில் பெரிய ஆட்கள் மாதிரி நீங்கள் சத்தம் போட்டு ஆமை நல்லலையோ வாங்கி நீங்கள் கவனிக்கிறாங்க இல்லைங்களா, சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு இந்த நேரத்தில் அதுக்கான பதில் இல்லாமல் தெரியும். எனக்கு தெரியும், ஆவியானவர் என்ற தெளிவாக சொன்னார், லைஃப்பில் நீங்கள் கால் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இது உங்களை சும்மா விடாது. லைஃப்பில் இதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ பேர்கிட்ட இருக்க இல்லையோ, குறைஞ்சது இதில் ஒரு 10 பேர்கிட்டையாவது அதுக்கான ரிசல்ட்டை நிச்சயமாக தேவன் பார்க்க வைப்பார். நிச்சயம் ஒரு தாக்கத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கேன். அதனால் இதை உங்கள்கிட்ட நான் தைரியமாக நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். வசனம் என்ன சொல்லுது? பூர்வ நாட்களை நின, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனிச்சுப்பார். உன் தகப்பனை கேள். தகப்பன உங்க அப்பாவை மட்டும் சொல்லல, இந்த விசுவாச வாழ்க்கையில நமக்கு முன்னோடியாய் முன்னால் சென்றார்களே பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள், அவர்களை சொல்றாரு. அந்த தகப்பனை கேள். அவர்கள் உனக்கு என்ன செய்வாங்க? அறிவிப்பாங்க. அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். ஏசாயாவில் சொல்லும் பொழுது, முந்தி பூர்வத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். எதை நினைக்கணுமா? பூர்வத்தில். எனக்கு சந்தோஷமா இருக்கு, யூத்லயே 3 கேட்டகரி இங்க இருக்கு. யூத்லயே எல்டரா இருக்கிறவங்க இருக்கீங்க, யூத்லயே அந்த யூத் பார்டர்ல அதை தாண்டி அடுத்த கேட்டகரிக்கு போகக்கூடியவங்க இருக்கிறீங்க, அந்த யூத்லயே மிடில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க, அந்த யூத்லயே குழந்தைங்க கொஞ்சம் இருக்கு. அதனால பூரண பலன் இதுல நிச்சயம் உண்டு. எதை நினைக்க சொல்றாரு? முந்தி பூர்வத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். தம்பி, இப்ப எதை நினைக்கணும்? பாப்பா, இதை எப்ப எதை நினைக்கணும்? ஆனா அது உனக்கு தெரியாது. உனக்கு அது முன்னால என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. தெரியாதனால தான் ஆண்டவர் யார்கிட்ட கேட்க சொன்னாரு? யார்கிட்ட கேட்க சொன்னாரு? தகப்பன் கேள். தகப்பன்னா உன் அப்பா ஆவிக்குரிய அப்பாவா இருந்தா ஓகே, அவரு அதோடு கூட உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், முற்பிதாக்கள், பரிசுத்தவான்கள்ட்ட கேளு. இப்ப நீங்க போய் கேட்க முடியாது. ஆனா நான் சிலர்கிட்ட கேட்டதை உங்கள்கிட்ட சொல்றேன். இப்போ உங்களுக்கு தகப்பன் யாரு? ஆவிக்குரிய தகப்பன் யாரு? நான். அவர் பரம தகப்பன். உங்க வீட்டில் இருக்கிற உங்களை பெத்த தகப்பன். இவர் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். அப்போ நான் என் கண்ணால பார்த்தது, என் காதால கேட்டது, நான் சரித்திரத்தில் சிலதை படித்து கற்றுக்கொண்டது, இதுதான் பூர்வத்தில் நடந்தவைகள். என்னமா? பூர்வத்தில் நடந்தவைகளை சிலதை கண்ணால பார்த்தேன், சிலதை காதால கேட்டேன், சிலதை சரித்திரங்களை படித்து கற்றுக்கொண்டேன்.
இவைகளை நான் உனக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவர் இந்த காரியங்களை வேதத்திலிருந்து நம்ம பார்ப்போம், சரித்திரத்திலிருந்தும் பார்ப்போம். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா வாசி வாசி டிவியை பார்த்து வாசி, எல்லாரும் சேர்த்து வாசிங்க. ஏன் முடியல? ஏன் முடியல? Why not today? ஏன் இன்னைக்கு முடியல? என்ன வந்துச்சு? எது ஒன்ன இந்த நெகட்டிவான தாக்கத்துக்குள்ள கொண்டு போச்சு? கொஞ்சம் பைபிள்ல இருந்து நம்ம போயிட்டு வருவோம், வேதத்துல இருந்து போயிட்டு வருவோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1ல இருந்து வாசி. கடன் வாசிக்கிறாள். எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கிளையாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தலைக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கிளையாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். அந்த வார்த்தையை மட்டும் எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இப்ப வாசித்தத மறுபடியும் வாசி. அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன். சொல்ல யார் அவன்? அந்த வாலிபன். எல்லாரும் சொல்ல யார் அவன்? அந்த வாலிபன். இப்ப வாசி. கிளையாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்க எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாபதியாகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். தேவனுடைய மனதுல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆண்டவர் வச்சிருந்தாரு. இஸ்ரவேல் தேசத்துல ஆண்டவர் சொன்னதான சில காரியம் நடைபெறாமல் இருந்தது. ஆகாப் ராஜாவை குறித்து, பொல்லாத ராஜாவாகிய ஆகாப் ராஜாவை குறித்து இப்படியெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லி வச்சிருந்தாரு. அந்த காரியம் பாதி நிறைவேறி இருந்தது, மீதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அது நிறைவேற்றப்படுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்பினார். அவனுடைய பெயர் யெகூ. என்ன பேருமா? யெகூ. அந்த யெகூவை எழுப்பி தேவன் தன் இருதயத்தில் இருக்கிறதான அவருடைய சில திட்டங்களை, காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இப்போ இந்த யெகூவை தேவன் தன் இருதயத்தில் உள்ளதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் யெகூவை ராஜாவாய் கொண்டு வர வேண்டும். யெகூ வந்தாதான் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற இந்த காரியங்கள் செய்யப்பட முடியும், நிறைவேற்றப்பட முடியும். இப்ப ராஜாவாய் கொண்டு வரணும்னா சும்மா ஒருத்தனை ராஜாவா கொண்டு வர முடியாது. ஆதி நாட்களில் ராஜாக்களை யார் ஏற்படுத்துவாங்கன்னா தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் தான் ஒரு தேசத்துக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணி இவன் இந்த தேசத்தினுடைய ராஜா என்று டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்ப சொல்லுங்க, தேவனுடைய இருதயத்தில் உள்ளதை நிறைவேற்றும்படி தேவன் யாரை முன்குறித்தார்?
யெகூ. யெகூவை அந்த தேசத்துக்கு ராஜாவா ஏற்படுத்த விரும்பினார். இப்ப ராஜாக்கள் ஆட்டோமேட்டிக்கா வர முடியாது. அவர்களை யார் ஏற்படுத்த வேண்டும்? சொல்லு தம்பி, யார் ஏற்படுத்தணும்? தீர்க்கதரிசி. நீங்க சரித்திரத்தை படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். ராஜாக்களை அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசிகள் பேரை சொல்லுங்க வரிசையா. யாராவது சொல்லுங்க. சாமுவேல், வேற நாத்தான்வேல். சாலமோன் அபிஷேகம் பண்ணாரா? அவனும் ஆசாரியனும். இவங்க எல்லாம் ஹை பிரிஸ்ட். இவங்கெல்லாம் மோஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற தேசமே அறிந்த ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல் தேசம் அறிந்த ஒரு தீர்க்கதரிசி. நாத்தான்வேல் தேசம் அறிந்த ஒரு தீர்க்கதரிசி. எலிசா தேசம் அறிந்த ஒரு தீர்க்கதரிசி. இவர்களை கொண்டுதான் தேசத்தினுடைய ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தேவன் செய்திருக்கிறார். இப்போ இந்த யெகூவை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆண்டவர் யாரை கொண்டு வந்தார் தெரியுமா? இந்த சாமுவேலை அல்ல, இந்த நாத்தான் வேலை அல்ல, இன்னும் சொல்ல போனா எலியாவையும் அல்ல, எலிசாவையும் அல்ல. இது எலிசாவின் நாட்களில் நடந்தது. எலிசாவோடு கூட சில அசிஸ்டன்ட் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரன் இருக்கு தமிழ்ல. ஆங்கிலத்தில் தீர்க்கதரிசிகளின் கூட்டம். அவனோடு கூட தீர்க்கதரிசிகளின் கூட்டம் ஒன்று இருந்தது, அசிஸ்டன்ட். அவர்கள் எல்லாரும் இளைஞர்கள். அவர்கள் எல்லாரும் எலிசாவோடு கூட இருக்கிறவர்கள். எலிசா அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, பயிற்சி கொடுத்து, ஊழியத்தில் பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இப்போ இந்த யெகூவை அபிஷேகம் பண்ணும்படி எலிசா போகல. எல்லாரும் அறிந்த எலிசாவை ஆண்டவர் கொண்டு போகல. இந்த யெகூவை அபிஷேகம் பண்ணும்படி அவனோடு கூட இருக்கிற ஒரு டீம் இருக்கிறாங்க. அந்த டீம்ல அவங்க வாட்டில் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டெய்லி அவங்க வேலை என்ன தெரியுமா? வரணும், அவங்களுடைய சர்ச்சை பெருக்கணும், சுத்தம் பண்ணணும், அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், மாப்போடணும். அல்லது எளிய தன்னுடைய எஜமானனுக்கு கூட கழுதையை சேணம் கட்டணும், அல்லது சாப்பாடு வச்சு கொடுக்கணும், அல்லது தண்ணி எடுத்து கொடுக்கணும், அல்லது அவர் கை கழுவ தண்ணி ஊற்றணும், டவுல் எடுத்து கொடுக்கணும், அவருடைய ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும். இந்த வேலையை செய்து கொண்டிருந்த கூட்டம், அவரோடு கூட சில உதவிகளை செய்து கொண்டிருந்த கூட்டம். திடீரென்று ஒரு நாள் காலையில் எழும்பின உடனே ஆவியானவர் எலிசாவுக்குள்ள பேசின உடனே அந்த கூட்டத்தில் ஒருத்தனை எலிசா வா இங்க வா அழைத்தாரு. இவன் வழக்கம் போல ஐயா இன்னைக்கு காய்கறி வாங்க சொல்லுவார் போல, நேற்று பழம் வாங்க கூப்பிட்டாரு, இன்னைக்கு காய்கறி வாங்க கூப்பிடுவார் போல. வா வந்தான். கையில் தைல குப்பிய கொடுத்தாரு. நீ போய் இந்த தேசத்தில் போய் யெகூன்னு ஒருத்தன் இருப்பான், அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணு போ. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லையே. இப்போ நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க, வழக்கம் போல் ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய. அவன் கம்பை அடிக்கணும், இவன் கையை அடிக்கணும், இவன் கையை வச்சு தட்டணும், அவன் கம்பை வச்சு தட்டணும், இவன் அதில் பிடிச்சிட்டு இருக்கணும், இவர் அங்கே மவுஸை பிடிச்சிட்டு இருக்கணும், ஆளுக்கு ஒரு வேலையை நீங்கள் பார்க்கணும். இப்படி தான் உங்கள் மைண்ட் செட்டப். இப்போ திடீர்னு வந்து நீ பிரசங்கம் பண்ணி பாருவான், நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? சிலருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், சிலருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அதிர்ச்சியில். இப்போ ஒரு வாலிபனை கூப்பிட்றாரு, இப்போ ராஜாவை போய் அவன் பாட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு வாப்போம் இங்கே வாடா, திடீர்னு கூப்பிட்றாரு, இங்கே வா. கூப்பிட்டு கையில் தைல குப்பியை கொடுத்து இந்த ஊருக்கு போ, அங்கே போ, ரைட்டு லெஃப்ட்டு போ, அங்கே ஒருத்தன் இருப்பான், அவனை போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணு. இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்?
அவன் யார் தெரியுமா? பைபிள் என்ன போட்டிருக்கு? அவன் யாருன்னு போட்டிருக்கு? யாருன்னு போட்டிருக்கு? யாருன்னு போட்டிருக்கு? ஒரு வாலிபன். எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம், ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண கண்டவனை எலிசா அனுப்ப மாட்டார். கண்டவனை கரபட்டவனை அனுப்ப மாட்டார். கரபட்டவனை அனுப்ப மாட்டாரு. இதெல்லாம் சாமுவேல் போல ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய வேலை. அப்ப இந்த வேலையை எலிசா தன்னுடைய டீம்ல உள்ள ஒரு வாலிபனை கூப்பிட்டு அனுப்புறாருன்னா, அந்த வாலிபன் காய்கறி வாங்கினானோ அல்லது அவன் பழம் வாங்கினானோ அல்லது கைகளுக்கு தண்ணி ஊத்துனானோ தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தன்னை பயன்படுத்தும்படி தன்னை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் ஆயத்தமா இருந்தான். அவன் ஆயத்தமா இருந்தான். எவன் ரெடியா இருந்தான்? அவன் ரெடியா இருந்தான். இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு வேலை கொடுப்பாங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா எலிசா கொடுத்திருக்கிறார்னா அவன் சும்மா சோம்பேறி பயலை கூப்பிட்டு கொடுக்க மாட்டாரு. அவன் எல்லா விதத்திலையும் சாமுவேலுக்கு இணையா, நாத்தானுக்கு இணையா, இந்த எலியா எலிசாவுக்கு இணையா அவனுடைய வாழ்க்கை ஜீவியம் ஆயத்தம் உள்ளதா இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா அவனுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது, அந்த வேலை கிடைச்சிருக்காது. அவன் போகிறான், அபிஷேகம் பண்ணிட்டு வாரான். இன்னொரு பியூட்டி என்னன்னா, அவன் பேர் கூட இல்லை, அவன் நேம் அட்ரஸ் எதுவுமே இல்லை, அன்னேம் பர்சன். ஆனால் அவன் செஞ்ச வேலை என்ன வேலை? ராஜாவை அதை ஒன்றுக்காகவே அவன் பறந்தான். அந்த ஒரு வேலைக்காகவே அவன் வளர்ந்தான். அந்த ஒரு வேலைக்காகவே அவன் உருவாக்கப்பட்டான். அந்த ஒரு வேலைக்காகவே அவன் ஆயத்தமா. ஆனால் இப்படி ஒரு வேலை வரும் எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. இந்த நாள் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வேலை கொடுப்பான்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் கர்த்தருக்கு முன்பதாக எப்போதுமே வாக் வித் காட், இந்த அனுபவத்தில் அவன் எப்போதுமே ரெடியா இருந்ததுனால அவன் நினையாத நேரத்தில் அவன் நினையாத ஒரு வேலை அவன் மூலம் தேவன் செய்து முடித்தார். அவன் பேர் என்ன பேரு? அவன் பேர் என்ன பேரு? நம்பர் 1 யாரு? அந்த எலிசாவை கூட இருந்த ஒரு வாலிபன். என்ன வேலை செஞ்சா? என்ன வேலை ஆண்டவர் மூலம் செஞ்சாரு? ராஜாவை. சாதாரண வேலையா? நம்ம ஊர்ல பிரதமரை பதவியேற்று வைக்கிறாங்க. யாரு பதவியேற்று வைப்பா? பிரதமரை யார் பதவியேற்று வைப்பாங்க? பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். ஒரு நேம் இல்லாத ஒரு மனிதன் குடியரசு தலைவர் செய்கிற வேலையை செய்து முடிச்சிருக்கிறான். அவன் ஒரு வாலிபன். அவன் ஒரு 2 நாளாகமோ 20:12 முதல் 15 வரை. 2 நாளாகமோ 20:12 முதல் 15 வரை. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எயலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இரண்டாவது ஒரு சம்பவம். இது யோசபாத் நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். யூதா தேசத்தில் நடந்த சம்பவம். இந்த யூதா தேசத்தினுடைய ஜனங்களுக்கு, தேசத்துக்கு விரோதமாக ஏராளமான ஒரு கூட்டம்
இவர்களோடு யுத்தம் பண்ணும்படி வந்திருக்கிறாங்க. யூதா தேசத்துக்கு விரோதமாக ஏராளமான கூட்டம் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. இப்போ அவர்களோடு கூட போய் யுத்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த யூதா தேசத்துல யோசாபாத்து மன்னனுக்கும் அவனுடைய படை வீரர்களுக்கும் திராணி இல்லை. யுத்தம் பண்ண வந்துட்டாங்க, ஆனா போய் யுத்தம் பண்ண முடியாது. ஒரு பயம். யாரு பயப்படுறா? ஒரு தேசத்தின் ராஜா. பாப்பா, யாரு பயப்படுறாமா? ஒரு தேசத்தின் ராஜா. நல்லா கவனி. ஒரு தேசத்தினுடைய ராஜா பயப்படுறாரு. அவர் பயந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா யாரெல்லாம் பயப்படுவா? மொத்த தேசமும் பயப்படும். இப்போ ராஜாவில் இருந்து குடிமக்கள் வரைக்கும் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன செய்யனே தெரியல, எப்படி இந்த பிரச்சனையை தாண்டி வரன்னு தெரியல, எப்படி இதை சரி பண்ணன்னு தெரியல, எப்படி எதிரியோடு யுத்தம் பண்ணன்னு தெரியல அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பயந்து அவங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, உபவாசத்தில் இருக்கிறாங்க. எந்த வீட்டிலையுமே சமையல் பண்ணலை, மொத்த தேசத்துலையும் சமையல் பண்ணலை, எல்லாரும் உபவாசம். ஒரு பக்கம் பயம், என்ன செய்யுங்கிற ஒரு கேள்வி. இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏதாவது செஞ்சிட மாட்டாரா, கர்த்தர் இப்ப ஏதாவது செஞ்சிட மாட்டாருன்னு சொல்லி ராஜா முதல் ஜனங்கள் வரைக்கும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து கர்த்தர் ஒருத்தனை எழுப்பினார். அவனுடைய பெயர் யகாசியேல். சொல்லு. யாருமா? யகாசியேல் அப்படின்னு ஒருத்தனை ஆண்டவர் எழுப்பினார். எழுப்பி என்ன சொன்னார்னா, எனக்கு அவனை எழுப்புனாருங்கிறதுக்கு என்ன செஞ்சாருங்கிறதுக்கு முதல்ல அவன் சரித்திரத்தை கொஞ்சம் போடப்பட்டிருக்கு. 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசி. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எயலின் மகன். ஜெனரேஷனை கால்குலேட் பண்ணு. நீ வாசி. நீ வாசி. எயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசா புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. எத்தனை ஜெனரேஷன் கொடுத்து அவன் வரா? மறுபடி வாசி. 1 by 1 மருத வாசி. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற எல்லாரும் என்ன பாருங்க, அவ மட்டும் வாசிக்க என்ன பாருங்க. மத்தனியாவின் குமாரனாகிய நம்பர். அடுத்து எயலேயின் மகனான நம்பர். அடுத்து பெனாயாவுக்கு பிறந்த நம்பர். சகரியாவின் புத்திரன் நம்பர். யகாசியேல் என்னும். போதும். எத்தனை வந்திருக்கு? 4. அப்பா பேர் என்ன பேரு? பால்ராஜ். தாத்தா பேரு கருப்பசாமி. தாத்தாவுடைய அப்பா பேரு தெரியாது. 2 தான். உனக்கு அப்பா பேரு ஆபிரகாம். தாத்தா பேரு தங்கசாமி. தாத்தாவுடைய அப்பா பேரு 2 தான். அப்பா பேரு தாத்தா பேரு ஏனக் செல்வம் ராஜ். தாத்தா பேரு ராஜா. தாத்தாவுடைய அப்பா பேரு. உங்க கையிலலாம் எத்தனை ஜி இருக்கு? 5G, 4G, 3G. ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு எல்லா டீப்பும் போயிடும். இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, நெட்டு, இன்டர்நெட்டு, இணையதளம், வலைதளம் இதெல்லாம் இருக்கிற காலத்தில் தாத்தாவுக்கு அடுத்த பேர் தெரில, எனக்கும் தெரியாது. ஆனால் எந்த வசதி வாய்ப்பு இல்லாத நாட்களில் 4 தலைமுறைகளோடு ஒருத்தனை கர்த்தர் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவன் ஒரு வாலிபன். என்ன தெரியுமா? அவன் மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தாரு. தேவனுடைய பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இறங்கி வந்தது. கர்த்தருடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்கி வந்தது. தேவனுடைய அபிஷேகம் ஒருத்தனுக்குள்ள இறங்கி வந்ததுன்னு வையேன்,
அவன் உலகத்துல எந்த மறைவிடத்துல, எந்த அறிமுகம் இல்லாத, எந்த பின்னணியும் இல்லாத, எந்த குழியில கிடந்தாலும் அந்த அபிஷேகம் அவனை வெளியே கொண்டு வரும். அந்த அபிஷேகம் உலகத்துக்கு கொண்டு வரும். அவனுக்கு பின்னணி அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை பயன்படுத்த சித்தமா இருந்தா உனக்கு பேக்ரவுண்ட் அவசியம் இல்லை, உனக்கு ரெக்கமெண்டேஷன் அவசியம் இல்லை. தேவனுடைய அபிஷேகம் இருந்தா போதும். தேவனுடைய அபிஷேகம் இருந்தா போதும். இந்த அபிஷேகம் உள்ள கடந்தவனை இதுக்கு முன்னால அவன் யாரு தெரியாது, இதுக்கு முன்னால அவன் எங்க இருந்தா தெரியாது, இதுக்கு முன்னால அவனை பற்றி எங்கேயா சொல்லப்பட்டிருக்கா தெரியாது, எதுவுமே இல்லை. ஆனா எப்ப அபிஷேகம் அவனுக்குள்ள இறங்குச்சோ உலகத்துக்கு அவன் அறிமுகப்படுத்தப்பட்டான். மொத்த கோத்திரத்தோடு வெளியே கொண்டு வராரு. உன்ன நீ உன் இருதயத்தில் சில விருப்பங்களை வச்சிருக்க பாரு. இப்படிலாம் என் வாழ்க்கை வராதா, வருமா வராதா நினைக்கிற பாரு. இதுக்கு எனக்கு எந்த சோர்ஸ் இல்லைன்னு நினைக்கிற பாரு. உன்னை பயன்படுத்தவும், உன்னை உலகத்துக்கு வெளியில கொண்டு வரவும், உன்னை மேலே தூக்கி வைப்பதற்கும், தேவன் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு அவனுக்கு பின்னணியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு முன்னால கர்த்தர் இருந்தா போதும். அவன் தனக்கு முன்னால கர்த்தரை வச்சா போதும். இவன் எழும்பி சொல்றான், யூதா மனுஷரே பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. நேற்று வரைக்கும் ஓரத்தில் கடந்தவன் இன்னைக்கு எழும்பி ராஜாவுக்கு முன்னால சொல்றான், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பார்ப்பீர்கள். அபிஷேகம் வந்த உடனே இவன் மூலம் தீர்க்க தரிசன வார்த்தைய யாருக்கு கொடுக்கிறாரு? யாரு கொடுக்கிறாரு? யாரு கொடுக்கிறார்? ராஜாவுக்கும் மொத்த தேசத்துக்கும். என்ன செய்யணும் தெரியாத நாட்களில் ஓரத்தில் ஒதுங்கியிருந்த ஒரு இளைஞனை தேவன் அபிஷேகம் பண்ணி வெளியே கொண்டு வந்து அவனை கொண்டு ராஜாவை திடப்படுத்துறாரு. அவனை கொண்டு அந்த தேசத்தின் ஜனங்களை திடப்படுத்துறாரு. அவன் ஒரு தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் அதிகாரம் 3 முதல், தானியேல் 1:3 முதல். யாரு? என்ன கவனி, நான் சுருக்கிக்கொள்றேன். தங்கள் தேசத்தில் சுதந்திரமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. திடீரென்று எதிர்பாராத நாளில் பாபிலோனிய மன்னன் படையெடுத்து வந்து அந்த தேசத்தில் உள்ள எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போறாங்க. அதுல உண்மையா இருந்த, கர்த்தருக்கு பயந்து கொண்டிருந்த தானியேல், அவன் நண்பர்கள், இவர்களையும் சிறைபிடித்து கொண்டு போறாங்க. தம்பி பாப்பா கவனி, தப்பு செய்தவன் தண்டிக்கப்படுவது யாரும் வருத்தப்படவே மாட்டாங்க. ஆனா அவர்களோடு கூட சேர்ந்து எந்த தவறுமே செய்யாதவர்களும் தண்டிக்கப்பட்டா அவன் மனசு எப்படி இருக்கும் சொல்லு? எந்த தப்பும் செய்யல, கோச்சுக்க கூடாதுன்னா வா வா வா, 2 பேரும் வா, நீங்கள் தான் முன்னாடி இருக்கிய. இவன் ஒரு சேட்டை பண்ணிட்டான், இவன் ஒரு சேட்டை பண்ணிட்டான். சேட்டை பண்ணுவியா? உண்மையாக பண்ண மாட்டான், இந்த ட்ராமாவில் பண்ணிட்டான். இப்போ சேட்டை பண்ணால் யாரைத்தான் பனிஷ் பண்ணணும்? யாரைத்தான் பனிஷ் பண்ணணும்? இவனை தான் பனிஷ் பண்ணணும். ஆனால் இவனோடு சேர்த்து இவன் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க 2 பேரும், இவனுங்களையும் சேர்த்து பனிஷ் பண்ணுறோம். நான் எப்படி யாரை தான் பனிஷ் பண்ணணும்? இவன் நல்ல பையன், இவனை தான் பனிஷ் பண்ணணும். ஆனால் இவன் கூட உட்காந்து இருந்ததுனால இவனையும் சேர்த்து என்ன செய்கிறோம்? பனிஷ். அப்போ இவங்க 2 பேர் மனசு எப்படி இருக்கும்? கஷ்டங்கிறது 2வது. இந்த ஆளு பொல்லாதவர், இவருக்கு நிதானிக்க தெரியாது, உண்மை எது தப்பு எது கண்டுபிடிக்க
தெரியாது. நினைப்பே நினைக்க மாட்டியா? பார்த்தியா நீயே இல்லை, நான் ஒன்றும் செய்யாதனால பேசாமல் இருக்கேன். போய் உட்காருங்க, நல்ல பிள்ளைய. கஷ்டமாக இருந்திருக்கோம். அவங்கெல்லாம் சிறையிருப்பு, கையை காலை கட்டி போட்டு கண்ணை கட்டி கையை கட்டிட்டு கொண்டு போகிறாங்க யூத தேசத்து ஜனங்களை, எருசலேம் குடிகளை. அவர்களோடு கூட தானியேல் அவன் நண்பர்களை கொண்டு போகிறாங்க. இருதயத்தில் நம்ம எதுக்கு கொண்டு போகப்படுறோம்? நம்ம நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறோம், நம்ம உறுதியாக வைராக்கியமாக இருக்கிறோம். நம்மளையும் கொண்டு போகிறாங்களே, கொண்டு போகப்படுறாங்க. அவர்கள் யாரு? பாயிண்ட்டுக்கு வாங்க. அவங்க யாரு? வாலிபர்கள். சுமார் 17-18 வயசுக்கு உட்பட்டவங்க. அவங்க போகும்போது, எருசலேமுக்கு போகும்பொழுது, பாபிலோனுக்கு போகும்போது அவர்களுக்கு ஒரு 17 வயசு மதிக்கத்தக்கன்னு சொல்கிறாங்க. கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் தவறு செய்யாம என் வாழ்க்கையில் சில சிரமங்களின் பாதையில் நான் கொண்டு போகப்படுறேன். நான் தப்பு செய்யலை, ஆனால் இந்த இடத்துக்கு போக நான் விரும்பவும் இல்லை. ஆனால் தவறு செய்யாம சில சிறுமைப்படுகிற பாதைக்குள்ள, சில சிரமப்படுகிற பாதைக்குள்ள, சிச்சையின் பாதைக்குள்ள நான் கொண்டு போகப்படுறேன். அப்படின்னா ஒரு மெச்சூரிட்டியான ஒரு சிந்தனை என்ன தெரியுமா? எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் அங்கே போகிறதுக்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. எல்லாரும் தவறு செஞ்சதுனால பனிஷ் பண்ண கொண்டு போகப்படுறாங்க. அதன் நடுவில் தானியேல் அவன் நண்பரும் பனிஷ் பண்ண கொண்டு போகப்படவில்லை. அந்த ஊரில் தேவன் யார் என்பதை நிரூபிப்பதற்காக இவர்களையும் தேவன் கொண்டு போனார். ஏன்னா இவங்க வேணும். இதற்காகவே தானியேல் பிறந்தான், அவன் நண்பர்கள் பிறந்தாங்க. இவங்க இருந்தா தான் அங்க அடுத்த சீன் வேணும்னா தானியேல் வேணும். தானியேல் புஸ்தகத்தில் இவங்க போகலன்னா முதல் அதிகாரத்தோடு எல்லாமே முடிஞ்சிச்சு தெரியுமா பாபா? தானியேல் புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? பல்சோட்டெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சா மட்டும் சொல்லு. எத்தனை அதிகாரம் இருக்கு? கரெக்டாக சொல்லு. 12. முதல் இவங்க அங்க போகலன்னா முதல் அதிகாரத்தில் 2 வசனத்தோடு தானியேல் புஸ்தகம் முடிஞ்சிருச்சு. தானியேலும் அவன் நண்பர்களும் போனதுனால தானியேல் என்கிற ஒரு புஸ்தகம் மட்டுமல்ல, அந்த நாட்டில் தேவன் ஒருவரே தேவன் என்று, அவருக்கு இணையான ஒரு தேவன் இல்லை என்று, இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவர் இல்லை என்று அவரை நிரூபிப்பதற்கு இவர்கள் 3 பேர் தேவைப்பட்டாங்க. நீ தண்டிக்கப்பட கொண்டு போகல, கர்த்தரை நிரூபிக்க நீ கொண்டு போகப்படுற. நீ தண்டிக்கப்பட கொண்டு போகல. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ அனுபவிக்கிற சிறுமை இருக்கு பாரு. நீ தவறு செய்யாமலேயே சில சிறுமையை நீ அனுபவிக்கலாம், சில விரும்பாத பாதைக்குள்ள நீ போகலாம். உன்னை புரிந்துகொள். உன்னை தாயின் கருவில உருவாக்கின கர்த்தருக்கு நீ போகிற பாதையில ஒரு நோக்கம் உண்டு. அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் நீயோ கர்த்தரை நிரூபிப்பதற்காக அங்கே கொண்டு போகப்படுகிறாய். கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கும் பட்சத்தில் உனக்கு அது விருப்பம் இல்லாவிட்டாலும் உன்னை விட்டுக்கொடு. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு நீ நம்புனா, நீ போற பாதை உனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் உன்னை விட்டுக்கொடு. இன்றைய நாளில் தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா? நானும் தவறு செய்தவன் என்றுதான் உலகம் பேசும். ஆனா வரும் நாளில் தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா? எல்லாரும் தண்டிக்கப்பட போனாங்க, இவன் தண்டிக்கப்படல, கர்த்தரை நிரூபிப்பதற்காக கொண்டு போகப்பட்டவன். நல்ல ஆமென் சொல்லு, கைதட்டி. இன்றைய தலைப்புச் செய்தியை நீ பார்க்காத. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, இன்றைய தலைப்புச் செய்தியை பார்க்காத. நாளைக்கு செய்தி மாறும். முதல் அதிகாரத்தில் தானியேல் அடிமை. தானியேல் தவறு செய்தனால சிட்சிக்கப்பட கொண்டு போகப்பட்டவங்க.
ஆனால் 2, 3, 4, 5 தலைப்புச் செய்தி மாறியது. நேற்று ஒரு தலைப்புச் செய்தி, இன்றைக்கு ஒரு தலைப்புச் செய்தி மாறுதா இல்லையா? உன் வாழ்க்கையின் தலைப்புச் செய்தி மாறும். இன்னைக்கு உன்னுடைய தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா? படிக்க வைக்க வசதி வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு உன் தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா? வீட்டில் சிறுமை, வீட்டில் வறுமை, வீட்டில் இயலாமை, வீட்டில் குழப்பம், சண்டை, பிரச்சனை, வியாதி. இதுதான் உன் தலைப்புச் செய்தி. இன்றைய தலைப்புச் செய்தி தெரியுமா? திறமை இல்லாதவன், படிப்பறிவு இல்லாதவன், ஆகாதவன், பயன்படாதவன், உதவாதவன். யாருக்கு? வீட்டுக்கும் சபையிலையோ அல்லது நீ படிக்கிற இடத்துலையும் எதுக்குமே ஆகாதவன். ஆனா உன்னை புரிஞ்சுக்கோ, நாளைக்கு தலைப்புச் செய்தி தெரியுமா? இந்த தேவன் ஒருவர் உண்டு என்பதற்கு நீதான் அவர் கரத்தில் பயன்படும் பாத்திரம். கர்த்தரை நிரூபிக்கிற பாத்திரம் நீதான். கர்த்தரை நிரூபிக்கிற பாத்திரம் நீதான். முதல்ல யாரை பார்த்தோம்? அந்த வாலிபன், எலிசாவு கூட இருந்த வாலிபன். இரண்டாவது யகாசியல் என்னும் ஒரு வாலிபன். மூணாவது தானியேலும். நல்லா கவனிச்சியா? நல்லா கவனிச்சியா? அந்த முதல் வாலிபனை கொண்டு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும் வேலையை ஆண்டவர் செஞ்சு முடிச்சாரு. ரெண்டாவது ஒரு வாலிபனை கொண்டு என்ன செஞ்சாரு? ஒரு தேசத்தின் ராஜாவையும் ஜனங்களையும் திடப்படுத்தினார். அடுத்து இவர்கள் தானியேல், இவர்கள் 3 பேரையும் கொண்டு அந்த ஊர்ல, நாட்டுல இவர்தான் தேவன் என்பதை தேவன் நிரூபிச்சாரு. வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வாலிபர்களை தேவன் தன் கரத்தில் எடுத்து அவர்களை கொண்டு அந்த குறிப்பிட்ட காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ தேவன் அதை செய்து முடித்தார். தேவன் அதை, அதுக்கு முன்னாலேயும் அவங்க எங்கேயும் இருக்க மாட்டாங்க, அதுக்கு அப்புறையும் அவங்க எங்கேயும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் வருவாங்க, கர்த்தர் அவங்களை கொண்டு செய்ய வேண்டியதை நிறைவேற்றுவார், அதுக்கப்புறம் மறைஞ்சிருவாங்க. இங்கே இருக்கிற வாலிபர்கள், இங்கே இருக்கிற வாலிபர்கள் வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு இன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று உன்னை தாயின் கருவில உருவாக்கின உன் தேவன் ஏற்கனவே ஒரு திட்டத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறார். நீ அந்த வாலிபன் மாதிரி அறிமுகம் இல்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, யகாசியல் மாதிரி அதுவரைக்கும் வெளியே வராதவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே ஒன்றை கொண்டு போய் எதுக்காக யூஸ் பண்ணணுமோ அந்த டைம் வரும் பொழுது தேவன் அதை நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். நம்புறியா? நீ நம்புறியாம்மா? எனக்கு எல்லாரையும் தியானிப்பேன், ஆனால் சிலருடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும், ரொம்ப எனக்கு தாக்கத்தை உண்டு பண்ணும். சரித்திரத்திலையும் எல்லாரை குறித்தும் அறிந்து கொள்ள ஆர்வம், அதாவது அறிந்து கொள்ளனா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி, அந்த காரியங்கள், மற்ற காரியம் எனக்கு தேவையில்லை. எல்லாரையும் குறித்து நான் அறிந்து கொள்ள விரும்புவேன். அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் தாக்கம், அவங்களுடைய மினிஸ்ட்ரி எல்லாம் அறிந்து கொள்ள விரும்புவேன். ஆனால் சிலரை குறித்தது தான் எனக்குள்ள ஒரு தாக்கம், எனக்குள்ள ஒரு இம்பேக்ட் எனக்குள்ள உண்டு பண்ணோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவர் தான். யார் ஒரு யாருமா? இவர் யாருன்னு தெரியுமா? யாரு இவர்? யாருமா? பைபிள் ஜெர்மனி தேசத்திலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தரங்கம்பாடிக்கு வந்த மிஷனரி.
அவர் செய்த பணி என்ன? சுவிசேஷம் அறிவித்தார், ஆலயம் கட்டினார், வேதாகமத்தை தமிழில் முதல் முறையாக மொழிபெயர்த்தார், இங்கேயே தன்னுடைய ஜீவனை விட்டார். ஆனால் அவர் சொந்த நாடு எது? ஜெர்மன். அவர் பிறந்த ஊர் எது? ஜெர்மன். அவருக்கும் இந்தியாவுக்கும், அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும், அவருக்கும் தரங்கம்பாடிக்கும் இங்கே தான் வந்து ஊழியம் செஞ்சு மறித்து அவருடைய கல்லறை இன்றைக்கும் தமிழகத்தில் தரங்கம்பாடியில் இருக்குது. இவர் உள்ள தமிழ்நாட்டுக்கு வந்த வயசு 24, வாலிப வயசு. 24 வயசில் உள்ள கை வைத்து, ஒரு வயசு முன்னப்பில் இருந்தால் பரவாயில்ல, 23, 24, 25 இந்த வயசில் உள்ள கை வைத்து, 23, 24, 25 கை வைத்து அப்படியே எளிமை நில்லு. ஒரு நிமிஷம். 23, 24 எளிமை நில்லு, எளிமை நில்லு. உங்க வயசுல பிறந்த மண்ணு, பிறந்த வீடு, பிறந்த தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல லைஃபு, படிப்பு, மேன்மை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மண்ணுக்கு வந்தார். செஞ்ச ஊழியத்தின் நாட்கள் கம்மி, ஆனால் அதனுடைய தாக்கம் 300 வருஷத்துக்கு மேலே தொடருது. வயசு என்ன வயசு தெரியுமா? உங்கள் வயசு. இன்னைக்கு முடியுமாப்பா? இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு ஏன் முடியல? உங்கள் வயசு தானே. இன்றைக்கி எவ்வளோ வசதி வாய்ப்புகள் நமக்கு இருக்குது, டெக்னாலஜி எவ்வளோ இருக்குது. அன்றைக்கி எதுவுமே கிடையாதுமா. இன்றைக்கி நீ நினச்சனா 1 ஹவரில் மதுரை போகிற, 5 ஹவர்ஸில் நீ சென்னை போகிற, 10 ஹவர்ஸில் இங்கேருந்து, மேக்ஸிமம் 10 ஹவர்ஸ் இங்கேருந்து நீ இந்தியாவுடைய அடுத்த முனைக்கு நீ போயிடலாம். 4.5 ஹவர்ஸில் அடுத்த கண்ட்ரிக்கே போகிறாங்க. 7 மாதம் ட்ராவல் பண்ணார் கப்பலில். இன்றைக்கி இருக்கிற சூயஸ் கால்வாய் அன்றைக்கி கிடையாது. சூயஸ் கால்வாய் அன்றைக்கி கிடையாது. அது கிறிஸ்துவுக்கு தெரியும் தானே. சூயஸ் கால்வாய் இல்லாதனால அவருடைய அந்த பசிபிக் பெருங்கடலை மொத்தத்தையும், அட்லாண்டிக் பெருங்கடல் எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணி ஆப்பிரிக்காவை சுற்றி தான் வந்தார். 7 மாதம் கப்பல் பிரயாணம். ஒரு நாள் கூட நம்ம ட்ராவல் பண்ண முடியாது கப்பலில். பண்ணி வந்து இங்கேயே சாகிற வரைக்கும் ஊழியம் செஞ்சு மறிச்சார். இங்கே தான் செத்தார். என்ன அவசியம்? என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? என்ன அவசியம் அவருக்கு? அங்கே இருந்தாருன்னா ராஜ மரியாதையோடு வாழ்ந்து, ராஜ வாழ்க்கை வாழ்ந்து, ராஜாவாய் மரித்து, ராஜ மரியாதையோடு அடக்கம் பண்ண பெற்றிருப்பார். ஆனால் இங்கே ஒரு கிராமத்தில் ஓரத்தில் வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனால் வாழ்ந்த நாட்களும் கம்மி, செய்த வேலை பெருசு. அதன் தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. 300 வருஷம் கழிச்சு இந்த மனுஷனை நான் பேசுகிறேன், இந்த மனுஷனை குறித்து நீ கேட்குறேன்னா காரணம் வாழ வேண்டிய வாலிப வயசை கர்த்தருக்காக விட்டு போட்டதுனால. காரணம் நல்ல வாழ வேண்டிய வாலிப வயசை தேவனுக்காக விட்டு போட்டதுனால, தேவனுக்காக விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் பேசணும். நம்மளை குறித்து பேசுறதுக்கு நம்ம லைஃப்பில் ஏதாவது இருக்காமா? நம்ம வாழ்க்கை என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் உட்காருங்க. நான் எல்லாருக்கும் தான் பேசுகிறேன். ஏஜ்னால இவங்களை எழுப்பிவிட்டேன். நான் பேசுகிறேன், எல்லாருக்கும் தான் பேசுகிறேன். ஒரு மனிதனை குறித்து 300 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவர் லைஃப் எவ்வளோ ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு யோசித்து பாரு. இன்றைக்கி நம்மளை குறித்து பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா தம்பி? இருக்கா தங்கச்சி? இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். உன் வாழ்க்கை முடியும் பொழுது இதுக்கான பதிலோடு நீ முடிக்கணும். உன் லைஃப்பை நீ முடிக்கும் பொழுது இன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு அன்னைக்கு உனக்கு பதில் இருக்கணும். என்ன கேள்வி கேட்டேன்? நம்மை குறித்து பேசுவதற்கு ஏதாவது இருக்கா? இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் கடைசியில் இதுக்கு பதில் ஒன்று இருக்கணும். இவர் யாரு?
இவரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? இவரை பற்றி என்னமா தெரியும்? சொல்லுங்க. அவரை பற்றி சொல்லுங்க. இவரை பற்றி என்ன தெரியும்? இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர், கொல்கத்தாவுக்கு வந்த மிஷனரி. இவரும் இந்திய மொழிகள், அநேக மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்த்தவர், அச்சிட்டவர். பேசிக்காக இவர் ஒரு ஷூ மேக்கர், செருப்பு தைக்கிற ஒரு கூலி வேலை. அந்த அளவுக்கு யாரும் கஷ்டப்படல இந்த இந்த சபையில். தம்பி, அந்த அளவுக்கு யாரும் கஷ்டப்படல இல்லை. செருப்பு தைக்கிறவர். இவரும் 32 வயசுல இந்தியாவுக்கு வந்தார். 22 இயர்ஸ் ஊழியம் பார்த்தாரு. செஞ்ச வேலை ரொம்ப பெருசு. நிறைய இழந்தார், ஃபேமிலி எல்லாம் இழந்தார். ஆனால் ஆண்டவருக்காக நிறைய செஞ்சார். 32 வயசு. இந்த வயசில் உள்ளவங்க யார் இருக்கீங்களா? 30, 31, 32, அபோவ் 30க்கு மேலே, 33, 35க்குள்ள, 30க்கு மேலே 35க்குள்ளே இருக்கீங்களா யாராவது? உங்கள் வயசில் தான் இந்த மனுஷன் இங்கே வந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அவரை குறித்து நிறையா பேசலாம். நம்மளை குறித்து ஏதாவது பேச முடியுமா? கடைசி வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் வாழ்க்கையை முடியக்கூடாது. இதெல்லாம் கூட இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, பைபிளில் 3 பேரை பார்த்தோம். இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பா மிஷினரிகள்ஸ் 2 பேரை பார்த்து, நிறைய பேர் இருக்காங்க. 2 பேரை ஏன் சொன்னேன்னா, இவங்க 2 பேரும் தான் யூத் ஏஜில் இந்தியாவுக்கு வந்து பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சவங்க. அதனால தான் அந்த 2 பேரை எடுத்தேன். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், விடு. நம்ம நாடு எது? நம்ம நாட்டு பேர் என்ன? இந்தியாவில் நம்ம வசிக்கிற நம்முடைய மாநிலத்தின் பெயர் என்ன? தமிழ்நாட்டில் நம்ம எந்த மாவட்டத்தில் வசிக்கிறோம்? தூத்துக்குடி. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை பற்றி இப்போ நான் பேசுகிறேன். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவங்க கை வைத்துங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவங்க எந்த ஊர்னாலும் இருக்கலாம், ஊர் அங்கங்கே சுற்றி இருக்கலாம். ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் பிறந்தேங்கிறவங்க கை வைத்துங்க. பிறந்தவங்க நல்லா வைத்து. நீ கண்டிப்பாக இதை கேட்கணும். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பற்றி நான் பேசுகிறேன். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்ததை நான் பேசுகிறேன். பூர்வத்து நடந்ததை நீ கவனி, உன் தகப்பனை கேளு, அவன் சொல்லுவான். எங்க நடந்துச்சு பூர்வத்தில்? நான் கேட்கும்படி, நான் விசாரிக்கும்படி, நான் தெரிந்து கொள்ளும்படி அப்படி என்ன நடந்துச்சு நீங்க பார்க்குறீங்களே. நான் சொல்றதெல்லாம் 1960+, 1960ல் 60க்கு அப்புறம், சிலர் 56க்கு அப்புறம், 55, 60க்கு அப்புறம், மேக்சிமம் 65க்குள்ள நடந்த சம்பவம். நான் அதை சொல்றேன். 1960 அந்த டைம்ல நடந்த, நீ பிறந்த மண்ணில், நீ பிறந்த மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். பிஷப் அசரியா, வேதநாயக அசரியாம்பாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளாரன் வேலை கிராமத்தில் பிறந்த ஒரு ஆங்கிலேய பிஷப், ஆங்கிலிக்கன் பிஷப், IMS NMS மிஷனரி ஸ்தாபனங்களை ஆரம்பித்தவர். அடுத்து டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ், IM ஸ்தாபகர். பண்ணை விளை, தூத்துக்குடி மாவட்டம் பண்ணை விளையில் பிறந்த ஒரு கிரேட் மேன் ஆஃப் காட். அடுத்து டாக்டர் சாம் கமலேஷன், பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதர், வேத பண்டிதர். FMBB ஸ்தாபனத்தை பல்லாண்டு காலம் தலைமை தாங்கி நடத்தின ஒரு தேவ மனிதர். வேர்ல்டு விஷன் மிஷனில் பணியாற்றினவர் டாக்டர் சாம் கமலேஷன்.
யாரு? டாக்டர் எமில் ஜெபசிங். பண்டாரவளை பிறந்த ஓமண்ணில் பிறந்தவர். விஸ்வவாணி ஸ்தாபனத்தை ஸ்தாபித்தவர். எஃப்எம்இமியை பல ஆண்டு காலம் லீடர்ஷிப்பில் இருந்து சென்ட்ரல் செக்ரட்டரியாக இருந்து ஊழியம் செய்த, தேசமெல்லாம் அறிமுகமான மிஷன் பாரத்தை எல்லா சபைகளுக்கும் கொடுத்த ஒரு தேவ மனிதர். அடுத்து பாஸ்டர் டி மோகன் NLAG உலக பிரசித்தப்பட்ட தலைவர். அவர் பிறந்தது நீ வாழ்கிற இந்த மாவட்டத்தின் சாயர்புரம் பகுதியில். அடுத்து ஐயா பேட்ரிக் ஜோஸ்வா இடையன்குடி. அவர் பிறந்தது எஃப்எம்இபி நண்பர் சுவிசேஷ குழுவில் பல ஆண்டுகள் மூத்த தலைவராக இருந்தவர். தேசிய அளவில் வெரி ஃபர்ஸ்ட் டைமாக 60s 70s 80s ப்ரேயரை சபைகளுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணவர். தேசத்துக்கான ஜபங்களை இன்னைக்கு தானே அங்கங்கே முழு ஜபம் ஆஃப் ஜபம் எழும்புறாங்க. இதுக்கு வித்திட்டவர் இவர் தான், இதுக்கு விதை இவர் தான். அடுத்து ஜபத்துறை உலகம் அறிந்த தேவ மனிதர். இவர் படைச்ச சாதனை பெரிய சாதனை. இவரும் ஜபத்தை ஊக்குவித்தவர். இன்னொரு பெரிய சாதனை, 800 புஸ்தகங்களுக்கு மேலே எழுதினவர். 800 புஸ்தகங்களுக்கு மேலே எழுதி சாதனை படைத்தவர். அடுத்து பிரதர் ஆர் ஸ்டான்லி நாசரேத்தில் பிறந்தவர். பிளஸிங் யூத் மிஷனுடைய ஸ்தாபகர். வேதத்தை அருமையாக போதிக்கக்கூடிய கிருபை பெற்ற ஒரு தேவ தாசர். அடுத்து பிரதர் பி சாமுவேல். இவர் கோவில்பட்டியை சேர்ந்தவர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில் பிறந்தது யாரு? இந்த ஊரை சேர்ந்தவர். VBS சிறுவர் ஊழியத்தை இந்தியாவுக்கே கொண்டு வந்தவர் இவர். சிறுவர் ஊழியம் இவருக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம். இவர் சாட்சியை படித்தேன், ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. இப்போ அதை நம்ம சொல்ல வேண்டிய நிறைய இருக்கு. அடுத்து ரெவரன் ஜான் கிருபாகரன் எஃப்எம்இமியுடைய மூத்த ஊழியர். இவரும் இவருடைய அப்பா, இவருடைய தகப்பனார் கோவில்பட்டி சொந்த ஊர். கோவில்பட்டியில் மந்தித்தோப்பில் தான் உங்கள் அப்பா பிறந்தது. இவரும் வாழ்ந்ததெல்லாம் கோவில்பட்டி. இவர் படித்ததெல்லாம் நாடார் ஹை செகண்டரி ஸ்கூல். இங்கே படித்து இந்த ஊர்லேயே சுற்றி திரிந்தவர். இங்கே இந்த ஊரில் வச்சு தான் அவர் ரட்சிக்கப்படுறார். டீச்சர் யார் இருந்தால் கை வைத்துங்க. அவருடைய ஆசிரியர் மூலம், இவருடைய சொந்த ஆசிரியர், அவர் பேர் தேவதாஸ். அவர் இவரை கண்டுபிடித்து இவரை ஊக்குவித்து இவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி, இவர் பழைய பேர் காளிமுத்து, இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். உன்னைய விட வசதியில் மிகவும் குறைந்தவர், வசதி வாய்ப்பு எதுவும் இல்லாதவர். ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதனுக்குரிய பட்டியலில் அவர் வந்திருக்கிறாரு. அடுத்து உலகமே அறிந்த மேன் ஆஃப் காட் பிரதர் அகஸ்டின் ஜெவகுமார், சாயர்புரம் ஜேம்ஸ் ஸ்தாபகர், உலகம் அறிந்த மிஷனரி. இவங்களை ஏன் நான் சொல்கிறேன்னா கவனிமா, இன்னைக்கு இவங்க எல்லாருமே மேக்சிமம் 60+, 70+, 80+ல இருக்கிறாங்க. இன்னைக்கு சிலர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாம் எழும்பியது 23, 24, 25 வாலிப வயசில் இவங்க எல்லாருமே எழும்புனாங்க. இவங்க எல்லாருமே வாலிப வயசில் எழும்புனாங்க. இன்னைக்கு அந்த யகாசியல் பட்டியலில், சீகன்பாலுக்கு பட்டியலில் இவர்கள் எல்லாருமே நம்ம பேசக்கூடிய இடத்துல இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. நான் சொன்ன எல்லாரையும் குறித்து, அவர்களை குறித்து பேசுவதற்கு நிறையா இருக்கு, அவர்களை குறித்து சொல்லுவதற்கு நிறையா இருக்கு. தங்கள் வாழ்ந்த வாழ்நாட்களிலே அவர்களை குறித்து பேசக்கூடிய காரியங்களை வச்சிருக்காங்க. இவர்கள் எல்லாரும் சாட்சியுமே நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயம் என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு காரியம்,
பிஷப் ஆசரியா முதல்ல உள்ளதை போடுங்க. இவருடைய சொந்த ஊரான வெள்ளாரன் விலை, தூத்துக்குடி பக்கத்தில், ஒரு நாள் மாலை நேரம் விவசாயிகள் எல்லாரும் தங்கள் நிலத்திலிருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மாலை மங்கி இரவு வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு டைம். அந்த நேரத்தில் எல்லாரும் வீட்டுக்கு நடந்து போகும் பொழுது பனங்காடு, சுற்றியும் பனங்காடு, பனை மரம் உள்ள ஒரு பனங்காடு. அந்த பனங்காட்டில் இருந்து ஒரு சத்தம் வருது. அது அழுகையின் சத்தம். அது அழுகையின் சத்தம். எல்லாரும் நின்று கேட்குறாங்க, இந்த நேரத்தில் இந்த காட்டுக்குள்ள இது என்ன சத்தம், யார் அழுகிறா? அப்போ ஒருவர் மட்டும் நான் போய் பார்த்துட்டு வாரேன் அப்படின்ட்டு ஒருவர் மட்டும் போறாரு. போய் பார்த்தா இந்த தேவ மனிதர் 20-23 வயசு அப்போ இருக்கும். பனங்காட்டுக்குள்ள நேர் முழங்காலில் நின்று கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி கண்ணீரோடு ஜோமடிக்கிட்டு இருக்கிறார் தனியா. அவர் ஜெபிச்ச ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே எங்க தேசத்தை ரட்சியும், எங்க தேசத்தை பாவத்தின் பிடியிலிருந்து நீர் விடுவியும், எங்கள் தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை தாரும். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த அந்த மனிதன், ஒரு மனிதன் வந்து ஊர்ல அறிவிச்சாரு, நம்ம நாட்டுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு. என்னப்பா சொல்ற? அப்ப அவர் சொன்னாரு, தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பிட்டாரு. தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனை நம்ம ஊர்ல ஆண்டவர் எழுப்பிட்டாரு. Where are you? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் இன்னைக்கு முடியலை? ஏன் இன்னைக்கு இதை மாதிரி பார்க்க முடியலை? ஏன் இன்னைக்கு இதை மாதிரி கேட்க முடியலை? நீ பிறந்த மண்ணில் தானே அவங்களாம் பிறந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற உனக்கு இருக்கிற வசதி கூட அவங்க யாருக்கு இல்லையே. இன்னைக்கு உனக்கு போதிக்கக்கூடிய ஒரு ஊழியன், ஒரு சபை உனக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு அவங்களுக்கு இல்லையே. ஆனாலும் தங்கள் வாலிப நாட்களில் இவங்க எல்லாருமே ஏதாவது ஒன்றை ஆண்டவருக்காக செய்யணும்னு எழும்பினதுனால சரித்திரத்தில் இடம் பெற்றாங்க. ஆண்டவர் இருதயத்தில் பெரிய இடத்தை பிடிச்சாங்க. என் கேள்வி, ஏன் இன்னைக்கு முடியலை? எதுக்குமா இன்னைக்கு உன்னால முடியலை? இன்னைக்கு ஏன் இதை பார்க்க முடியலை? இந்த எஃப்எம்பியில் இன்னும் ஒரு மிஷினரியோட சாட்சியை பார்த்தேன். நீ நம்புறியில் 2 நாள் எனக்கு தூக்கமே வரல. 2 நாள் தூங்க முடியல. அசந்து கடைசி ரொம்ப லேட்டாக அசந்து தூங்கினதான் நான். அவர் ஃபோட்டோ கிடைக்கல, அவர் பேர் மட்டும்தான் கிடைச்சிச்சு. யாரு? அவர் முகம் எனக்கு தெரியாது, அவர் பின்னணி எனக்கு தெரியாது. ஆனால் அவர் செய்த ஒரு செயல் மட்டும் எனக்கு தெரியும். எஃப்எம்பியில் அந்த நாட்கள் எழுப்பின ஒரு மிஷினரி வாலிப வயசில் தன்னுடைய பயிற்சியின் காலத்தை முடித்த உடனே அவருக்கு ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. மால்டோ பீப்புள்ஸ் இருக்காங்களே, மால்டோ பீப்புள்ஸ் வட இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பகுதியில் மால்டோ பீப்புள்ஸ் இருக்காங்களே, அந்த ஜார்க்கண்ட், அந்த வெஸ்ட் பெங்கால், ஸோ இந்த பகுதியில் மலைகளில் வாழ்கிற மால்டோ பீப்புள்ஸ் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும்னு வாலிப வயசு, மனைவி, 2 குழந்தைங்க இருக்காங்க.
புறப்பட்டு போனோம். கர்த்தர் எனக்கு அந்த ஜனங்களை தரிசனத்தில் காமிக்கிறாரு, நான் போனோம் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க ஸ்தாபனத்தில் உள்ள தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எமில் ஜெபசிங் ஐயா அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் வேண்டாம் அப்படின்றாங்க. அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நாங்கள் போனோம் அப்படின்ன உடனே அவர் கட்டாயத்தின் பேரில் அந்த மலைக்கு அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அது ஒரு ஹில் ஏரியா, மலை பிரதேசம். அதில் ஒரு வாடகை வீட்டை எடுத்து தங்கியிருக்கிறாங்க. இது நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவர் தன்னுடைய மிஷன் ட்ரைனிங்கை முடித்த உடனே அந்த இன்ஸ்டிடியூஷனில் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. அதில் ஒரு ட்ராமா வைக்கிறாங்க. அந்த ட்ராமாவில் ஸ்கிட்டில் இரத்த சாட்சியாக மறிக்கிற ஒரு ஸ்கிட்டு போடுறாங்க. அதில் இரத்த சாட்சியாக மறிக்கிறது போல் நடித்தவர் இவர். இரத்த சாட்சியாக மறிக்கிறவர் இவர். ட்ராமாவில் இரத்த சாட்சியாக மறிச்சிட்டாரு. ஸ்கிட்டு முடிஞ்சிச்சு. சாப்பிட பந்தியில் உட்காந்தாங்க. அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஏப்பா ஸ்கிட்டில் தான் நீ இரத்த சாட்சியா இல்லை உன் லைஃப்பில் உண்மையில் இரத்த சாட்சியான்னு சிரிச்சுக்கிட்டே கேலியாக கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அனுமதிச்சா நான் அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னாரு. அவர் அறியாமல் சொன்னார். ஆனால் அந்த மால்டோ பீப்புள்ஸ்க்கு ஊழியம் செய்ய போனார். போய் சில ஆண்டுகள் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்கள் கிராமங்களாய் மலை பிரதேசங்கள் எல்லா கிராமங்களுக்கும் போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார், சுவிசேஷத்தை அறிவித்தார். வசதி கிடையாது, வாய்ப்பு கிடையாது, பெரிய அளவில் உணவு கிடையாது, உடை கிடையாது, வீடு வாசல் இல்லை. ஆனால் போய் அறிவித்தார். எல்லா கிராமத்திலையும் ஊழியம் செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு. மலேரியா வியாதினால் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது பாரு. பாதிக்கப்பட்ட உடனே வீட்டில் சிக்காகி படுத்துட்டார். முதல் நாள் ஃபுல்லாக ஃபீவர், மழை, வெளியில் பலமாய் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. 2வது நாள் ஃபீவர், 3வது நாளும் ஃபீவர். 3வது நாள் இவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு பயங்கர சிக்காகி எழுப்பி நடக்க முடியாத அளவுக்கு இருக்கார். அப்போ அவருடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்ததை அவர் மனைவி பார்த்து, அந்த மனைவிட்ட அந்த அம்மாட்ட இருந்த ஒரே ஒரு நகை, ஒரே ஒரு சின்ன என்னன்னு தெரியல, ஒரு சின்ன கோல்டு ஜுவல், அதை கொண்டு போய் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் போய் அங்கே உள்ள ஒரு மனிதர்கிட்ட, இப்படி என் ஹஸ்பண்ட் ரொம்ப முடியாமல் சிக்காக இருக்காங்க, இந்த நகையை நீங்கள் வச்சுக்கோங்க, என் கணவரை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக ஹெல்ப் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், முடியாமல் இருக்காருனாங்க. அவர் சொன்னார், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, மழை வெறிச்ச உடனே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. சரின்னு வந்துட்டாங்க. இன்றைக்கி நைட்டு இவர் எழும்ப முடியாமல் எழும்பி பாத்ரூம் போகிறதுக்காக வெளியில் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சார். அப்படியே மயங்கி அவருடைய மனைவியின் தோளில் அப்படியே சாஞ்சார். அப்படியே மறிச்சு போனார். ஆண்டவர்கிட்ட போயிட்டார். அவர் மனைவி அப்படியே அவரை கீழே படுக்க போட்டு அழுதுகிட்டு இருக்கு. நைட்டு வெளியில் மழை பெய்யுது, தகவல் தொடர்பு கிடையாது. மடியில் கணவர் செத்து கிடக்காரு, அழுதுகிட்டு இருக்கு. காலையில் அன்னைக்கு நைட்டே அவருடைய இன்னொரு பையனுக்கு இதே வியாதி, மலேரியா. காலையில் அந்த பையனும் மறிச்சு போகிறான். நைட்டில் கணவர், காலையில் பையன். இந்த மனைவி ஒரே நேரத்தில் மடியில் 2 பாடியை வீட்டுக்குள்ளே வச்சு அழுதுகிட்டு இருக்கு. 2 பாடியை மடியில் போட்டு அழுதுகிட்டு இருக்கு. அப்புறம் ஆட்கள்லாம் உதவி செஞ்சு ஒரு தொட்டில் மாதிரி கட்டி இந்த 2 பாடியவும் கீழே கொண்டு வந்து சிஎன்ஐ சர்ச்சில் போய் அடக்கம் பண்ணுறாங்க. அப்போது இந்த மிஷன் ஸ்தாபனத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இனிமே அந்த ஊருக்கு யாருமே போக மாட்டாங்க, எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. இதில் இன்னொரு சம்பவம் நடந்தது. இவர் மரித்த அன்று, இவர் மரித்த அதே நாளில் இவர் போய் ஊழியம் செஞ்சார்ல கிராமம், இந்த எல்லா கிராமங்களிலுமே அன்று நடந்த ஒரு சம்பவம். அங்கே உள்ள ஜனங்கள், மலைவாழ் மக்கள் எல்லாரும் கண்களால் பார்த்த ஒரு தரிசனம், நேரில் பார்த்தாங்க, லைவாக பார்த்தாங்க. என்னன்னா, இயேசுவானவர் வெள்ளை அங்கி தரித்தவராய் கண்களிலே கண்ணீரோடு எல்லா கிராமத்திலையும் அவர் நடந்து கொண்டு போயிருக்கிறார்.
இவர் மரித்த அதே நாளில் ஒரே நேரத்தில் இவர் ஊழியம் செய்த எல்லா கிராமத்திலையுமே இயேசு வெள்ளை அங்கி தரித்து கண்ணீரோடு அந்த கிராமங்களில் நடந்து சென்றார். எல்லாரும் பார்க்குறாங்க, இது என்ன காட்சி, இவர் யாரு, இவர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, இவர் யாரு, எதுவுமே தெரியல. அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஊர்களுக்கு ஜீசஸ் ஃபிலிம் படக்காட்சியை போட்டு ஊழியம் செய்யும் ஒரு குழுவை உள்ளே போனாங்க. திரகட்டி அந்த ஜீசஸ் ஃபிலிம் படக்காட்சி அவங்க போட்டாங்களா, அதில் வந்த ஜீசஸுடைய ஃபேஸை அந்த கிராமத்தில் எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்த உடனே அவங்க, இவர் தானே அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கிராமத்தில் வெள்ளை அங்கி தரித்து கண்ணீரோடு அப்படி நடந்து சென்றாரு, இவர் தானே. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேள்விப்படுறாங்க. இப்படி ஒரு மனிதர் உங்கள் ஊரில் வந்து ஊழியம் செய்தவர், அன்றைக்கு இரவு அவர் மரித்து போனார். அன்றைக்கு அவர் ஆராதிக்கிற, அவர் அறிவித்த இயேசு இந்த கிராமங்களில் ஒரே நாளில் அவர் நடந்து போனார் அப்படின்னு செய்தியை கேட்ட உடனே மக்கள்லாம் சொன்னாங்க, ஒரு தனி மனிதனுக்காக கரிசனை கொள்ளுகிற ஒரு தெய்வம் இருக்குமானால் இந்த தெய்வம் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி மொத்த கிராமமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதுக்காக தான் போனாரு, மடிந்தாரு. சும்மா இல்ல, பல கிராமம் எழும்பியது, பல கிராமம் எழும்பியது. அந்த மனுஷன் போட்டா கூட எனக்கு கிடைக்கல, ஆனா அவருடைய ஊழியம் என் அளவைக்கு 2 நாள் நைட்டு அவர் ஊழியத்தை நினைச்சு அழுதேன். அவர் வாழ்க்கை, அவர் ஊழியம் ஒன்னே என்னை இப்ப அளவைக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு குமுறலை உண்டாக்குது. தனக்கு அவர் போய் வாழ்ந்தது உன் வயசுல வாலிப வயசுல தெரியுமா? எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஒரு தீய ஒரு ஓரத்தில் பற்ற வச்சா அந்த தீ பரவும், ஸ்ப்ரெட் ஆகும். அங்கே இருக்கிற எல்லா மொத்த பகுதியும் எரிய வச்சு சாம்பலாக்கிட்டு தான் அது அணையும். 1956 60 70 80 ஆண்டவர் ஒரு தீய பற்ற வச்சாரு. பிஷப் அசரியா மூலம் ஒரு தீய பற்ற வச்சாரு. ஐயா பேட்ரிக் ஜோஷுவா மூலம் ஒரு தீய பற்ற வச்சார். ஐயா எமில் ஜெபஸுக்குள்ள ஒரு தீய பற்ற வச்சார். இந்த தீ எல்லா பகுதியும் எரிந்தது. 80 ஒரு கூட்டத்தை எழுப்பினார், 90 ஒரு கூட்டத்தை எழுப்பினார். இந்த தீ ஆல்மோஸ்ட் 2000 வரைக்கும் பல இடங்களில் பலரை எழுப்பி விட்டது, பலரை ஆண்டவர் எழுப்பினார். எனக்கு கேள்வி என்னன்னா, இந்த தீ 2000க்கு அப்புறம் உள்ள ஜெனரேஷனுக்குள்ள பரவலை. ஆஃப்டர் 2000க்கு அப்புறம் 2K கிட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா இங்க? 2K எல்லாம் வைத்து கை வைத்து, இந்த 2Kக்கு அப்புறம் பரவல, இதுக்கப்புறம் இந்த தீ பரவல. எனக்கு ஒரு கேள்வி, ஏன் பரவல? ஒரு குளத்தில் கல்லை போட்டேன்னா ஒரு வட்டம் வரும், சின்ன வட்டம் வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வட்டம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வட்டம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வட்டம் இப்படியே வந்துச்சு. ஆனால் 2000க்கு அப்புறம் இந்த வட்டத்தை காணும், இந்த தீயவும் காணும், இந்த வட்டத்தையும் காணும். ஏன் ஆண்டவரே? ஏன் ஆண்டவர் கிருபையில் அந்த டைம் முடிகிற நேரத்தில் எங்களை போன்ற சிலர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 98 ஆண்டவர் என்ன சந்தித்தார். இந்த தீ அப்படியே பரவிக்கொண்டு அந்த ஃபைனல் ஸ்டேஜில் பற்றி பிடிச்சவங்க தான் எங்களை போன்ற இன்றைய ஊழியராக இன்றைக்கு இருக்கிற எல்லா ஊழியர்களும், எங்கள் ஏஜில், யூத் ஏஜில் இருக்கிற, இந்த வயசில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் அந்த தீயினுடைய அந்த எண்டில்
இன்றைக்கி இருக்கிற என்னை மட்டும் இல்லை, என் ஏஜில் தேசத்தில் இருக்க தமிழத்தில் எல்லாரும் அந்த தீயில் கடைசி முனையில் எழும்பினவங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த தீயை காணோம், அந்த வட்டத்தை காணோம், அந்த தாக்கத்தை காணோம். ஏன்னு எனக்கு தெரில. இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். அவர்களை வழி நடத்த அவர்களுக்கு முன்னால் ஒரு மிஷினரி வந்தாங்க. எங்களை வழி நடத்த இவர்கள் வந்தாங்க. உங்களை வழி நடத்த நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்கு அடுத்து ஒரு தலைமுறை வரப்போகுது. அவங்கள யாருமா நடத்துவா? தம்பி, அவங்கள யாருப்பா நடத்துவா? யாருப்பா நடத்துவா? இது என் வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லாத. அப்படி இவங்கெல்லாம் நினைச்சா இன்னைக்கு நீயும் நானும் எங்க இருப்போம் தெரியுமா? இன்னைக்கு உன் குடும்பம் என் குடும்பம் என்ன இருக்குன்னு தெரியுமா? என் வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லாத. உன்ட்டையும் என்கிட்டையும் தான் கர்த்தர் கேட்பாரு. எனக்கு ஒரு பெரிய பயம், உங்க தலைமுறையில் அதுக்கு அடுத்து வருகிற இந்த இருக்காம பாருங்க, இவனை மாதிரி இப்போ நீங்கள் இப்போ எழும்புனா தான் இந்த பையன் மாதிரி வரக்கூடிய இந்த பையன் உங்கள் நாட்களில் இவன் ஒரு யூத்தாக இருப்பான். இவன் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அதான் இன்றைக்கி சண்டே ஸ்கூலில் இருக்கிறாங்களே, நீங்கள் எழும்புனா தான் அந்த பிள்ளைகளுக்கு பாதை தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு பாதை தெரியணும்னா நீங்கள் எழும்பணும். நீ எழும்பலை, நான் இதை படிக்கணும், இந்த வேலையை செய்யணும், நீ என்ன விரும்புகிறையோ படி, நீ என்ன ஜாபுக்கு போகணுமோ போ, நான் அதுக்கெல்லாம் தடை பண்ணலை. ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி, அந்த தீ எங்க? அந்த தாக்கம் எங்க? அந்த ஃபயர் எங்க? உனக்கு பிரசங்கம் குறையா இருக்கா? சொல்லுமா. சொல்லு தம்பி, நான் ஏற்றுக்கிறேன். பாப்பா சொல்லுமா, உனக்கு பிரசங்கம் குறையா இருக்கா? உனக்கு கிடைச்ச பிரசங்கம் எனக்கு கிடைக்கல தெரியுமா? உனக்கு கிடைச்ச இந்த ஊழியம் எனக்கு கிடைக்கல தெரியுமா? உனக்கு பிரசங்கம் குறையா இருக்கா சொல்லு. உனக்கா ஜெபிக்கிற ஜெபம் சபையில குறையா இருக்கா சொல்லு. உனக்கா செய்யற ஊழியம் குறையா இருக்கா சொல்லு. இதுல ஏதாவது குறை இருக்காமா? பாப்பா சொல்லு, வாய் திறந்து. இதுல ஏதாவது குறை இருக்காயா? குறை இல்ல. அவங்களுக்குலாம் அப்படி கிடையாது. எனக்கு வரைக்கும் அப்படிலாம் கிடையல. எனக்கு எழும்புனாங்க இல்லையா? சொல்லுமா, எழும்புனாங்களா இல்லையா? வழி காமிச்சாங்களா இல்லையா? வழி நடத்துனாங்களா இல்லையா? இந்த பிள்ளை மாதிரி வரக்கூடிய தலைமுறைக்கு யாரு காட்டுவா? இன்னைக்கு நீ வரலன்னா யாரு காட்டுவா? நீ தான் கணக்கு கொடுக்கணும். என் வேலை இதோட முடிஞ்சு. உன்னை நடத்துவதில், உனக்கு போதிப்பதில் என் வேலை. எனக்கு அவர் சொன்னதை நான் இப்போ வரை உயிர் இருக்கிற வரைக்கும் செய்யத்தான் போறேன். உன்கிட்ட கணக்கு கேட்பாரு, பார்த்துக்கோ. நீ போய் நிற்கும் பொழுது, தம்பி இந்த வார்த்தை ஆழமா பதிச்சுக்கோ. இப்போ நீ பதில் கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, உள் வாங்கிக்கோ. நிச்சயம் உனக்குள்ள இருந்து அந்த தீயை மறுபடியும் கர்த்தர் மறுபடியும் ரினியூ பண்ணுவான்னு நம்புறேன். உனக்குள்ள இருந்து சிலர் எழுப்புவாருன்னு நான் விசுவாசத்தோடு தான். ஒரு பக்கம் கலக்கம், இன்னொரு பக்கம் ஆழமான விசுவாசம் எனக்கு இருக்கு. உள் வாங்கி வச்சுக்கோ, உள் வாங்கி வச்சுக்கோ. அந்த ஒரு சம்பவம் நடந்துன்னு சொன்னேன்ல மால்டோல, ஒரு பையன் என்ன பேரு ஜெயராஜ். இவர் மறிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, இனிமேல் அங்கே யாருமே போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவர் மறித்த செய்தி கேட்ட உடனே அதே ஸ்தாபனத்தில் அந்த வருடம் முடித்த தேவதாஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் அந்த இடத்துக்கு நான் போகிறேன், அந்த ஜெயராஜ் அண்ணனுடைய இடத்தை நான் நிரப்புறேன்னு எழும்பினார். அன்றைக்கு வாலிபர்கள் சோர்ந்தும் போகலை, பயந்தும் போகலை, பின்வாங்கியும் போகலை, நின்றும் போகவில்லை. செய்தி எவ்வளவு செய்தி வந்தாலும் அடுத்தடுத்து எழும்பிக் கொண்டே இருந்தாங்க. சோர்வடையக்கூடிய செய்தி எவ்வளவு வந்தாலும் அடுத்தடுத்து எழும்பிக் கொண்டே இருந்தாங்க. அந்த தேவதாசுங்கிறவர் போய், அவர் பாடல் பாடக்கூடிய ஒருவர்,
பாடல் பாடி அங்க நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு அவரும் கிட்டத்தட்ட ஒரு சில வருஷத்திலேயே அவருக்கு அந்த வியாதி வந்து அங்கேயே அந்த வியாதியில அவரும் தன்னுடைய 24வது வயதுல சென்று அங்க 2 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. 2 வருஷத்துல அதே வியாதியில அவரும் அங்கே மரித்தாரு. சும்மா இல்ல, 300 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து தான் மரிச்சாரு. 300 பேரை எழுப்பிட்டு தான் மரிச்சாரு. எலியாவின் அந்த வாலிபன் தனக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சான். யகாசியேல் தனக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சான். தானியேல் தனக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சான். மிஷனரி, யூரோப் மிஷனரிகள் தங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சாங்க. பார்த்தா எல்லா பரிசுத்தவான்களும் தங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சாங்க. எல்லாரும் வாலிப வயதில். நீ என்ன செய்ய போற? நீ என்னப்பா செய்ய போற? போட்ட கணக்கு கேட்பாரு. கர்த்தர் சொல்றார் மறுபடியும், உன்னிடத்தில் இந்த மாலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறுபிள்ளையோ பெருபிள்ளையோ வாலிபரோ, உன்னிடத்துல தேவன் கணக்கு கேட்பாரு. நீ என்ன சொல்ல போற? நீ என்ன வேலை பாரு, நீ என்ன ஜாப்ல இரு, ஆனா நீ செய்யும்படி உனக்கு ஒரு வேலைய பரலோகம் நியமிச்சிருக்கு. நீ கவர்மெண்ட் ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ சொந்த பிசினஸோ நீ உள்நாடோ வெளிநாடோ சந்தோஷம், நீ அங்கே இரு, அதுல இருந்து வர வேண்டாம். ஆனா நீ இருக்கிற இடத்துல நீ பார்க்கிற வேலையிலேயே நீ செய்யும்படி தேவன் பரலோகம் உனக்கு ஒரு வேலையை நியமித்திருக்குது. அதை மட்டும் கண்டுபிடிச்சு செஞ்சு முடிச்சிரு. இவர்கள் எழும்பின மாதிரியே உன்னுடைய இந்த வாலிப நாட்கள்ல ஒரு தீர்மானத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு எழும்பு. அடுத்த தலைமுறையாக இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் நாட்களில் தேடுவாங்க, என்னைய யார் நடத்துவான்னு தேடுவாங்க, எனக்கு யாரு போதிப்பான்னு தேடுவாங்க, எனக்கு யாரு பாதை காமிப்பான்னு இந்த பிள்ளைங்க தேடுவாங்க. இந்த கூட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பாதை காட்ட எத்தனை பேர் உன்னை இன்னைக்கு அர்ப்பணிக்க போற? எத்தனை பேர் உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க போற? உனக்கு திறமை இருக்குன்னு அவசியம் இல்லை, உனக்கு படிப்பு இருக்குன்னு அவசியம் இல்லை, உனக்கு பின்னணி இருக்குன்னு அவசியம் இல்லை. இவர்களுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் இருந்தா போதும், இவர்களுக்குள்ள இருந்த அந்த தாக்கம் இருந்தா போதும், தீர்மானம் இருந்தா போதும். உன் நாளில் உனக்குரிய அவருடைய வேலையில் உன்னை கொண்டு செய்ய வேண்டியது அவர் செய்வார். அவர் செய்வார். எங்களை போன்ற முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லைம்மா. 2 அழைப்பு இருக்கு. முதல் அழைப்பு முழு நேரமாய் ஆரோனை போல் அழைக்கப்பட்டு வருகிறவங்க, அது எங்களை போல ஊழியர்கள். ஆனால் இவங்க மட்டும்தான் செய்யணும் அவசியம் இல்லை. இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் கை வைத்துங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. இது எல்லாருக்கும் உரிய அழைப்பு. நீ ஊழியத்துக்கு அழைக்கப்படணும்னு இல்லை, நீ என்ன வேலை பார்க்குறையோ, நீ எந்த உயர்வில் இருந்தாலும் அந்த உயர்வில் இருந்து கொண்டு உனக்கு நீ செய்யும்படி பரலோகம் ஒரு வேலையை நியமிச்சிருக்கு. அதை நீ செய்யணும், அந்த வேலையை நீ செய்யணும், அந்த ஊழியத்தை நீ செய்யணும். இந்த பிள்ளைகளுக்கு நீ பாதை காமிக்கணும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க நாளைக்கு உன் வயசுக்கு வரும் பொழுது நீ என்ன மாதிரி இந்த இடத்துக்கு நீ வந்தாதான் அந்த பிள்ளைகளுக்கு பாதை தெரியும், அந்த பிள்ளைகளுக்கு பாதை தெரியும். எத்தனை பேர் காட்ட விரும்புறீங்க? நீ கையெல்லாம் உயர்த்த வேண்டாம். நான் கை வைத்துற கேஸ்ல நம்புறதில்லை. உன இருதயத்தில் பதில் சொல், உன் இருதயத்தில் மட்டும் பதில் சொல். ஒரு வீடியோவை பார்த்துட்டு நம்ம கடைசியாக ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை எல்லாரும் பைபிள் எடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம்
9வது வசனம். ஏசாயா, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே. ஏசாயா 51:9. 51:9. 858 பக்கம். 51:9 சேர்ந்து வாசிங்க எல்லாரும். நல்லா பலத்தோடு வாசிங்க. எலும்பு எலும்பு வேளாண்கோள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி, எலும்பு எழும்பினபடி, எழும்பினபடி, முந்தின முந்தின பூர்வ எழும்பினபடி, முந்தின பூர்வ எழும்பினபடி எலும்பு. கடந்த 2000 ஆண்டுகளாக கர்த்தருடைய மனதில் இருந்த அநாதி சித்தம் நிறைவேறும் காலம் வந்துள்ளது. இந்தியாவே, கர்த்தர் உன்னை சந்திக்கும் காலம் இது. தேவ ஜனமே, அழிந்து போகும் உன் ஜனத்திற்காக நீ கதறி அழு, ஏக்க பெருமூச்சு விடு. கர்த்தர் தரும் எழுப்புதலை இறுக பிடித்துக்கொள். வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. யோசுவா எங்கே? எலியா எங்கே? எலிசா எங்கே? கிதியோன் எங்கே? தோமா எங்கே? நெகேமியா எங்கே? மோசே எங்கே? தானியேல் எங்கே? எரேமியா எங்கே? எஸ்தர் எங்கே? பவுல் எங்கே? தேவான் எங்கே? தங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காய் அரும்பாடுபட்டவர்கள் அநேகரை நாம் பார்த்தோம். இதோ நம் தேசத்தில் ஊற்றப்பட வேண்டிய கடைசி கால எழுப்புதலுக்காய் மோசேயைப் போல ஜெபம் பண்ணும் ஜான் நாக்ஸ் எங்கே? பரிசுத்த சபைகளை எழுப்பும் ஜான் வெஸ்லி எங்கே? தேசத்தை எழுப்புதலடைய செய்த இவான் ராபர்ட்ஸ் எங்கே? அற்புத அடையாளத்தினால் கர்த்தரை வெளிப்படுத்தும் வில்லியம் சீமோர் எங்கே? இரத்த சாட்சியாய் தன்னை அர்ப்பணிக்கும் ராபர்ட் ஜெரமி தாமஸ் எங்கே? திரள் கூட்டத்தை மனம் திரும்ப செய்யும் பில்லி கிரஹாம் எங்கே? எழும்பு எழும்பு ஹெலன் போல் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஐக்கியமாக வாருங்கள், ஜெபிக்க வாருங்கள், ஊழியம் செய்ய வாருங்கள். ஜெர்மனி தேசத்திலிருந்து எத்தனையோ பேர் வந்தாங்க நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழகத்துக்கு. அதில் ஒருவர் தான் ரிங்கல் தோபே. ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வசதி வாய்ப்புள்ள ஒரு குடும்பம். வசதி வாய்ப்புன்னா அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு குடும்பம். வாலிப வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது சுவிசேஷ பாரம் அவரை அழுத்தியது. தேசத்தையும் ஆத்துமாக்களை குறித்த பாரம் அழுத்தியது. குறிப்பாக இந்திய தேசத்தை குறித்த பாரம் அவருக்கு அழுத்தியது. எல்லா வசதிகளையும் விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்தார். எல்லாத்தையும் விட்டதை கூட ஏற்றுக்கிடலாம். ஆனால் ஒரு காரியம், அந்த வாலிப வயசில் அவர் இந்தியாவுக்கு வரும்போது அவருக்கு ஒரு திருமணம் செய்யும்படி ஒரு பெண் அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பெண்ணையும் விட்டுட்டு நான் இந்தியாவுக்கு போய் ஊழியம் செய்துட்டு வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக இந்தியாவுக்கு, தமிழகத்துக்கு, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, மயிலாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மயிலாடி, அந்த மயிலாடி பகுதிக்கு வந்து ஊழியம் செஞ்சார். அங்கே எல்லாம் அந்த பனைமரம் இருக்குது பாருங்கள், பனங்காடு. அங்கே வேலை செய்கிற மக்கள் எல்லாருமே பனைமரத்து அந்த பனை ஏறிக்கிற கூட்டம், அவர்களுக்கு போய்
இரவும் பகலும் அதிகாலை நேரம் இரவு நேரம்னு சொல்லி அவங்க எப்பெல்லாம் பனைமரத்துக்கு ஏற போகிறாங்களோ அப்போல்லாம் நின்று அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவர். அப்போல்லாம் அவங்க இரவு பகல் பாராமல் சுவிசேஷம் அறிவிக்கிறவர். சுவிசேஷம் அறிவித்து நல்லா ஊழியம் செய்த ஒரு மனிதர். அவர் ஜெபத்தில் ஒரு வார்த்தை என்னை ரொம்ப குமுற வச்சுச்சு. அவர் சொல்லுவார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உமக்காக உழைத்து உமக்காக களைத்து உமக்காக சளைத்து நான் மடிய வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாராம். எந்த வயசுல? வாலிப வயசுல. ஊழியம் செய்த நாட்களில் அவங்க கண்ட்ரி கூலிங் பிளேஸ், நம்ம நாடு ஹாட் பிளேஸ். இங்கே உள்ள சூழ்நிலை ஒத்துக்கிடலை. கொஞ்ச நாள்லே வெயிலின் தாக்கம் அவருக்கு சில வியாதிகளை கொண்டு வந்துச்சு. டிபி வியாதி நம்ம நாட்டுக்கு வந்ததுனால, உனக்காக எனக்காக வந்ததுனால அவருக்கு டிபி வியாதியில் பாதிக்கப்பட்டார். அதோடு ஊழியம் செஞ்சார். எவ்வளவோ கேட்டாங்க, நீங்கள் திரும்பி வந்துருங்க. மாட்டேன், என் ஆண்டவருக்காக உழைத்து, என் ஆண்டவருக்காக களைத்து, என் ஆண்டவருக்காக சளைத்து நான் மடிய வேண்டும், வரமாட்டேன். நம்ம தென் பகுதிகளில் எல்லா பகுதியிலும் ஊழியம் செய்து ஒரு நாள் திடீரென்று அவர் அறியாமல் ரத்தம் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். அப்போ கூட ஊருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரலை. அடிக்கடி ரத்தம் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். அதோடு அவர் ஊழியம் செய்துக்கிட்டே இருப்பார். குறிப்பிட்ட நாளில் அவருக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம நாட்கள் ரொம்ப ஓடாதுங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அவர் ஒரு கடிதம் எழுதினார். அவருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண் அங்கே காத்திருக்கால, அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினார். என்ன எழுதினார்னா, இனி நான் அந்த நாட்டுக்கு திரும்பி வர முடியாது. நான் என் பரம மணவாளனுக்காக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் என் பரம மணவாளனோடு கூட அவருக்காய் ஊழியம் செய்து நான் அவரோடு கூட நான் போய் சேர்ந்து விடுவேன். நீ இன்னும் ஒரு மணவாளனை நீ தெரிந்து கொள், உன் வாழ்க்கையை நீ ஆரம்பி. கடிதத்தை எழுதி முடித்தார். அவர் அதிகமாக குதிரைகளில் போய் தான் அந்த நாட்களில் ஊழியம் செய்வது பழக்கம். அப்படி ஒரு நாள் அவருடைய மரண நேரம் நெருங்கும் பொழுது வியாதியை பொருட்படுத்தாமல் அவர் குதிரையில் ஏறி இன்னும் ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷம் அறிவித்துட்டு வரும் பொழுது பகல் உச்சி வெயில் நேரம், பாலைவனம் போல் அந்த பகுதி மணல், சுடு மணல் ஏரியா. வரும் பொழுது ரொம்ப முடியாமல் அந்த குதிரையிலிருந்து மயக்கம் வந்து அந்த குதிரையிலிருந்து ரத்தம் வாந்தி எடுத்திருக்காரு. ரத்தம் வாந்தி எடுத்தவர் அப்படியே அந்த குதிரையிலிருந்து குப்புற கீழே விழுந்துட்டாரு. விழுந்து மண்ணில் குப்புற விழுந்து ரத்த வாந்தி எடுத்து அங்கேயே மரித்து போனார். அதே இடத்துல மரித்து போனார். தன் எஜமானனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி குதிரைக்கு தெரியல. அந்த குதிரை தனியாக ஊருக்குள்ளே போச்சு. ஊர் மக்கள்லாம் வெள்ளைக்காரங்களை துறம்பாங்க. துரையை காணோம், துறை குதிரை மட்டும் வருது. துரைக்கு என்னாச்சு? ஊர் மக்கள்லாம் தேட ஆரம்பித்தாங்க. எல்லா காடுகளுக்கும் ஊர் மக்கள் தேடினாங்க. தூரத்தில் ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. போய் பார்த்தா சுடு மணலில் குப்புற விழுந்து ரத்த வாந்தி எடுத்து அவர் என்ன ஜெபம் பண்ணாரோ, ஆண்டவரே உமக்காக உழைத்து, உமக்காக களைத்து, உமக்காக சளைத்து நான் மடிய வேண்டும். அப்படியே மடிச்சார். முழங்கால் போடு. ஆண்டவர் தன்னுடைய இருதய குமுறலை உன்கிட்ட கொட்டிருக்காரு. நீ என்ன பதில் சொல்ல போற? நீ என்ன பதில் சொல்ல போற? நேர் முழங்கால் நீ ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடு.
இன்னைக்கு உன்னால எதுவும் செய்ய முடியாது, இன்னைக்கு நாளைக்கே நீ எதுவும் செய்யணும் நான் சொல்ல வரல. நாளைக்கு நீ போய் ஏதாவது செய்யணும்னு சொல்லலை, உன் படிப்பை விடுன்னு சொல்லலை, உன்னுடைய எதிர்கால நோக்கத்தை விடுன்னு நான் சொல்லலை. நீ படிக்கிறத படி, நீ என்னவா ஆகணும்னு விரும்புறியோ அந்த இடத்துக்கு போ. ஆனால் என்னுடைய ஒரே குமரல், அந்த இடத்துல இருந்து கொண்டு நீ செய்யும்படி தேவன் நியமிச்சத நீ செய்வியா? இன்னைக்கு பச்சை குழந்தை, நாளைக்கு வாலிபரெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு நீ பாதை காட்டுவியா? இன்னைக்கு உனக்கு பாதை காட்டும்படி எங்களை போன்றவர்களை அன்றைக்கு கத்த தொட்டு எழுப்பினாரு. நாங்கள் அவர் கிருபையினால, அவர் கொடுத்த வைராக்கியத்தினால எழும்பினதுனால இன்னைக்கு உனக்கு பாதை காட்ட ஒரு ஆள் இருக்கு. என் கேள்வி, அடுத்து வருகிற பிள்ளைகளுக்கு யார் பாதை காட்டுவா? நீ வராவிட்ட அவங்களுக்கு யாரு பாதை காட்டுவா? இவங்கெல்லாம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போலாம், அதெல்லாம் வெறுத்துட்டு உமக்காக உழைத்து, உமக்காக களைத்து, உமக்காக சளைத்து மடிய வேண்டும் என்று அர்ப்பணிச்சாங்க. அவங்க எடுத்த அவங்க அர்ப்பணத்தில் விளைஞ்சவங்க தான் நீ நானும். ஒப்புக்கொடு, வாய் திறந்து. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணு தம்பி, தங்கச்சிகள்லாம் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, எனக்கு ஒரு வாழ்க்கையை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கொண்டு இவர்களை போலவே நானும் உமக்காக செயல்பட விரும்புகிறேன்ப்பா. அடுத்த தலைமுறைக்கு நான் வாரேன்ப்பா பாதை காட்ட. அடுத்த தலைமுறைக்கு நான் வாரேன் ஆண்டவரே பாதை காட்ட. எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறேன்? எத்தனை பேர் உண்மையா அடுத்த தலைமுறைக்கு நான் வாரேன் ஆண்டவரே? எல்லாரும் கண்ண மூடி அப்படி உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளை உன் கையாண்டவருக்கு நேரா உயர்த்தி, உன் வலது கையில் கர்த்தருக்கு நேரா உயர்த்தி சொல்லு, நான் வாரேன் ஆண்டவரே, நான் வாரேன் ஆண்டவரே, நான் வாரேன் ஆண்டவரே, நான் வாரேன்ப்பா, நான் வாரேன்ப்பா. என்ன நீங்க எந்த இடத்துல வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அங்க இருந்து கொண்டு உமக்காக உழைத்து, உமக்காக களைத்து, உமக்காக சளைத்து போக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உனக்கு பின்னணியம்லாம் வேண்டாம், உனக்கு தரமெல்லாம் வேண்டாம். நீ ஒரே ஒரு அர்ப்பணத்தை மட்டும் கொடு. உன்னை பயன்படுத்த வேண்டியது கர்த்தருடைய வேலை. உன்னை எழுப்ப வேண்டிய நேரத்தில், எழுப்ப வேண்டிய இடத்துல, எழுப்ப வேண்டிய ஜனத்துக்காக உன்னை எழுப்ப வேண்டியது தேவனுடைய வேலை. இன்றைக்கு நீ அர்ப்பணி, வாய் திறந்து அர்ப்பணி தம்பி, தங்கச்சி, ஒப்பு கொடுத்து அர்ப்பணி. உன் சத்தம் வெளியே வரட்டுமா? வாய் திறந்து ஜெபம் பண்ணுப்பா, வாய் திறந்து ஜெபம் பண்ணு. அன்றைக்கு ஒரு மனிதன் பனங்காட்டுக்குள்ள போய் ஆண்டவரே தேசத்தை ரட்சின்னு முழங்கால நின்று ஜெபிச்சாரு. அன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிச்சு. அவர்கள் மூலம் அநேகர் எழும்பினாங்க, அநேகர் வழிநடத்தப்பட்டாங்க. உனக்கு நான் கிடைச்சிருக்கிறேன், என்னை போன்ற ஊழியர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. இந்த தீ நிற்க கூடாது. சொல்ல ஆண்டவர்கிட்ட, இந்த தீ நிற்க வேண்டாம் ஆண்டவரே. இந்த 2Kல, இந்த 2000ல நான் வர ஆண்டவரே, அந்த தீயை எனக்குள்ள பற்ற வைங்க ஆண்டவரே. கேளு கேளு கேளு, வாய் திறந்து கேளு. அந்த தீ எனக்குள்ள பற்றட்டு ஆண்டவரே, எனக்குள்ள பற்றட்டு ஆண்டவரே. நான் இருக்கிற இடத்துல உமக்காக எதையாவது செய்யணும்பா, எதையாவது செய்யணும்பா. சத்தம் இல்லாம வாழ்ந்தாலும் தாக்கத்தோடு வாழணும் ஆண்டவரே. சத்தம் இல்லாம வாழ்ந்தாலும் ஒரு தாக்கத்தை எமன உண்டாக்கணும் ஆண்டவரே.
இக்காலத்து பிஷப் அசரியாக்கள், இக்காலத்து பேட்ரிக் ஜோசுவாக்கள், இக்காலத்து எமில் ஜெபசிங்கள், இக்காலத்து மால்டோ பீப்பிள்ஸ் மிஷனரி ஜெயராஜுகள், இக்காலத்து ரிகேல் டொபேக்கள் வேற எங்க இருந்துல, இங்க இருந்துதான். உன்னை ஒப்பு கொடு, வாய் திறந்து ஆண்டவரேன்னு கூப்பிடு, வாய் திறந்து ஒப்பு கொடு. நீ உள்ள நீ குமுறுத, நீ கண்ணில் கண்ணீர் வடிக்க, ஆனால் வாய் திறந்து ஒப்பு கொடு. ஆண்டவரேன்னு அடிமனசுல இருந்து கூப்பிட்டு கதறி சொல்லு. அப்பத்தான் உனக்குள்ள ஒரு பாரத்தை நீ உணர முடியும். வாய் திறந்து சொல்லு தம்பி, தங்கச்சி, வாய் திறந்து சொல்லு, ஆண்டவரே நான் வாரேன்ப்பா. நீ வாய் திறந்தாதான் ஒரு பாரத்தை உனக்குள்ள நீ உணர முடியும். ஒரு பாரத்தை உனக்குள்ள அடக்க மங்கி போயிடும். நீ வாய் திறக்காம இருக்காத, வாயை தர, இப்ப வாயை தர. இவ்வளவு நேரம் கேட்ட, இப்ப வாயை தர. அப்பதான் ஒரு பாரம் ஒன்னு ஆட்கொள்ளும். நீ வாயை தர, ஒரு பாரத்தை நீ உணர்வ. ஆண்டவரேன்னு கூப்பிடு, சொல்லு, என் கூட சேர்ந்து சொல்லு, ஆண்டவரே, ஆண்டவரே. பாப்பா சொல்லுமா, ஆண்டவரே நான் வாரேப்பா. அடுத்து வருகிற பிள்ளைகளுக்கு நான் வாரேப்பா. இவங்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, அவங்க வந்ததுனால நான் இன்னைக்கு இருக்கேன். இப்ப நான் வாரேன்ப்பா. சொல்லு தம்பி, எல்லாம் சொல்லு, நான் வாரேன்ப்பா. நான் வாரேன் ஆண்டவரே. ஒரு பாரத்தை இந்த பிள்ளைகளுக்குள்ள வைங்கப்பா, ஒரு பாரத்தை இந்த தம்பிகளுக்குள்ள வைங்கப்பா. பிற்காலத்தில் உடைத்து வெளியே வருவதற்கு ஏதுவான ஒரு பாரத்தை இப்ப உள்ள வைங்கப்பா. இன்றைக்கு ஒரு கருமுட்டை இன்னைக்கு போடப்படுவது போல தரிசனத்தின் கருமுட்டை இவர்களுக்குள்ள விழுவதாக. ஒரு தரிசனத்தின் ஒரு முட்டை, ஒரு தரிசனத்தின் விதை இவர்களுக்குள்ள விழுவதாக. இந்த ராத்திரியில நீர் கொடுத்த உம்முடைய கிருபையை சார்ந்து, உம்முடைய அபிஷேகத்தை சார்ந்து, உம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு தரிசன விதை இவர்களுக்குள்ள விழுவதாக, ஒரு பாரம் இவர்களுக்குள்ள விழுவதாக, ஒரு கிருபை இவர்கள் மேல் விழுவதாக, ஒரு அபிஷேகம் இவர்கள் மேல் பலமாய் வருவதாக. கர்த்தரின் புயம் இவர்களோடு இருப்பதாக, கர்த்தரின் புயம் இந்த பிள்ளைகளோடு இருப்பதாக. அடுத்த தலைமுறையை வழி நடத்தக்கூடிய ஆண்டவரே பிள்ளைகளை நீர் இப்பொழுது முத்திரையிடுவீராக, முத்திரையிடுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. இந்த பிள்ளைகளை முத்திரையிடுவீராக. இவங்களுடைய கண்ணீரும் இவங்களுடைய அர்ப்பணமும் இவங்களுடைய பாரமும் இவர்களுக்குள்ள நீர் கொடுத்ததான இந்த தரிசனமும் மங்கி போகாதபடி, மங்கி போகாதபடி, சத்துரு பொறுக்கி விடாதபடி, குறைந்து போகாதபடி இந்த ராத்திரியிலிருந்து நாளுக்கு நாள் இது அதிகரிக்கும்படி தேவன் பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. இந்த நிமிஷத்திலிருந்து இந்த பாரம் அதிகரிக்கட்டும், இந்த தரிசனம் அதிகரிக்கட்டும். இந்த தரிசனத்துக்கு ஏற்ற ஐக்கியத்தை தாரும், இந்த தரிசனத்துக்கு ஏற்ற கிருபைகளை தாரும். யகாசியல் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி நேரத்தில் இந்த சபைக்குள்ள வந்த பிள்ளைகள் மத்தியில் ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து இவர்களை நீ தூங்க விடாதிருப்பீராக. இன்றையிலிருந்து இவர்களுக்குள்ள இந்த பாரம் இவர்களை ஆண்டவரே ரீங்காரம் இவர்கள் மனதில் எழும்பிக் கொண்டே இருப்பதாக. இவர்களை கொண்டு நீர் என்னென்ன செய்யும்படி சித்தம் வைத்திருக்கிறீரோ உம்முடைய காலத்தில், உம்முடைய நேரத்தில், உம்முடைய சித்தத்தின் இடத்துல இவர்களை கொண்டு சென்று இவர்களை கொண்டு உம்முடைய ராஜ்யத்தின் வேலையை கர்த்தர் தொடரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நின்று விடக்கூடாது, எங்களோடு நின்று விடக்கூடாது. இவர்களை கொண்டு ராஜ்யத்தின் வேலையை தொடர வைப்பீராக. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற யெகூக்களை கர்த்தர் பிடிப்பாராக. ராஜாக்களை திடப்படுத்துகிற யகாசியால கர்த்தர் எழுப்புவாராக. தேவனை நிரூபிக்கிற
இருக்கிற தானியேல்களை கர்த்தர் எழுப்புவாராக. அடுத்த தலைமுறையை வழிநடத்துகிற யோசுவாக்களை கர்த்தர் பிடிப்பாராக. உம்முடைய கிருபைக்குள் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. என் கூட சேர்ந்து சொல்ல விரும்புறவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி அவரை போல சொல். ஆண்டவரே, உமக்காக நான் உழைத்து, உமக்காக நான் களைத்து, உமக்காக நான் சளைத்து மடிய வேண்டும்பா. கிருபதாகப்பா, கிருபதாகப்பா, கிருபதாக. எங்கள் முற்பிதாக்களுக்குள்ள இருந்த அந்த பாரம் எங்க பிள்ளைகளுக்குள்ள பற்றி பிடிக்கட்டும்பா. பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கப்பா. இவங்க அர்ப்பணமும் கண்ணீரும் பாரமும் பாதுகாக்கப்படட்டும்பா. சத்துருக்களை தொடாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. எழுப்புங்கப்பா இவர்களை. ஆண்டவரே, இவர்களை எழுப்பும் ஐயா. முந்தின நாட்களில் எழும்பினது போலவே, பூர்வ நாட்களில் எழும்பினது போலவே இந்த பிள்ளைகளை எழுப்பும் ஐயா. உமக்கென்று இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களை பெற்ற கற்பம் பாக்கியவதி என்று சொல்லத்தக்க அளவில் இவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் பயன்படுத்தும். இவர்களை உருவாக்கின சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை என்று சொல்லத்தக்க அளவில் இவர்களை பயன்படுத்தும். உம்முடைய நாமம் இவர்கள் மூலம் மகிமைப்பட கிருபைதான். நீர் பெருக, நாங்கள் சிறுக வேண்டும். எதற்காக எங்களை கூட்டி சேர்த்துற வருஷ இறுதியில் உடைய நோக்கத்தை நிறைவேற்றினதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.